நாம் ஜெபிக்கலாம். துதியில் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்காலையிலும் சகோதரர்களை ஒருமித்து வாசம் பண்ண வைத்த மேலான கிருபைக்காய் நன்றி அப்பா. இந்நாளும் உன் தாசன் மூலமா எங்களுக்கு கொடுக்கின்ற ஆகாரத்தை, இந்த சத்தியத்தை நாங்கள் அதை உட்கொண்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் அது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும், அதே எங்கள் வாழ்க்கையிலே அதை நாங்கள் கடைபிடிக்கவும், நாங்கள் உலகத்துக்கால் செல்லும் போது அதை எங்களை உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் கிருபையாய் வேண்டிக் கொள்வோம் அப்பா. அது மட்டும் இல்லாமல் சபையாய் சென்று சேர எங்களுக்கு கொடுக்கிற இந்த ஸ்லாக்கியத்தை உங்கள் பரிசுத்தாவின் ஞானத்தின் மூலமா அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவும், ஒவ்வொரு சகோதரர்களையும் அந்த பரிசுத்தாவியை எங்களுக்கு தர வேண்டியமே வேண்டி கேட்டுக்கொள்ளப்பா. பேச தாசர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசிரியப்பா. இங்க வந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களையும் அவங்களை ஆசிரிக்க வேண்டுமே வேண்டி கேட்டுக்கொள்ளப்பா. இந்த சிறிய ஜெபத்தை கூட இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெயிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளைக்குரிய விசுவாச பிரமாண வாசிக்கும்படி சகோதரர் கோகுல் அவர்களையும், காலை திருமண வாசிக்கும்படி சகோதரர் சிஜு அவர்களையும் சபையின் சார்பாக அழைக்கிறோம். நமது விசுவாசம் தாம் ஒருவரை சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதியந்தம் இல்லாத ஏக சத்ராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதிரீசனமான தேவனுடைய தற்சொர்பமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களெல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியும் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நினைத்திருக்கென்று விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனை இருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமங்களால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனிதருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதராக்கி எல்லாருக்கும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரையே மருத்துவரிலிருந்து எழுப்பி தம்முடைய குமாரனும் ஜீவனுடைய கால் செய்து எல்லாவற்றுக்கும் மேல உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலசு பாசத்தை வீட்டிற்கு செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தம் வாக்குத்தத்தம் பண்ணின உணவத்திலிருந்து வரும் வெள்ளாகிய பரிசுத்தாவியை விசுவாசிகள் அடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி வழியின் ஜீவியத்தை அவர்களை வழிநடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் உரணத்துக்கு உட்பட்டு முதலாம் உயிர்த்தெழுதலையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் பூமியை நீதியா நியாயம் தீர்த்து சகல துரைதனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை சாவிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்பட்டு அவன் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனுடைய வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்த்தின் அளிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதம்படியாக மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்ருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றுக்கும் முதிரை சீர் கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவர்களுக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறோம். ஆமீன். இந்த நாளுக்குரிய காலை தியானங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்க எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தம் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொலைவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்கதரிசனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷையினாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நான் தீர்க்கதரிசனம் சொல்லுதல் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவளை ஒழித்துவிட்டேன். இப்போது கண்ணாலை நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுடன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஆம். நாளுக்குரிய வாக்கு தத்தம் வாசிப்பவர் சகோதரர் ஜான் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மன்னாவினை வழங்கும்படி சகோதரர் சிபு அவர்களை அழைக்கிறோம்.
இந்த நாளுக்குண்டான மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மட்டும். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். உணர விளக்கம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனம் அல்லது இந்த வசனம் என் மனதில் ஆழமாய் பதிய வைத்த பொறுமை என்கிற இந்த வார்த்தை சந்தோஷத்துடனும் விருப்பத்துடனும் பொறுமையான விதத்திலும் தீமையை சகித்து தொடர்வதை குறிப்பிடுகின்றது. இருதயத்தின் குணலட்சணங்களில் உள்ள இத்தகைய வளர்ச்சியானது போராடாமலும் தீமைகளை மனநிறைவோடும் தேவ சித்தத்திற்கு எதிர்த்து போராடாமலும் தெய்வீக ஞானம் மற்றும் அன்பிற்கு முழு இசைவோடு இருந்து சகித்து தொடர்வதிலேயே வெளிப்படுகின்றது. பொறுமையாய் சகித்தல் என்பது தேவைப்படும் காலம் என்று ஒன்று இருந்தால் அது இப்பொழுதே ஆகும். எப்பொழுதாவது உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள வேண்டுமெனில் அது இப்பொழுதுதான். யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் ஓட்டத்தை ஓடி இந்த பொறுமையை சகிக்கும் தன்மையை பெற்றிருக்கிறார்களோ அவர்களே இந்த தீங்கு நாளில் நிலைநிற்க முடியுமே தவிர மற்ற எவராலும் நிலைநிற்க முடியாது என்பவர்களே. இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னா டிசம்பர் 28ஆம் தேதி. வழியிலே அவர் நதியிலே குடிப்பார், ஆகையால் அவர் தனது தலையை எடுப்பார். 110ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். இதனுடைய விளக்கம்: நம்முடைய இரட்சகரும் தலையுமானவர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிக்கவும் புதிய சிந்தையும் ஆர்வமும் அளித்து விசுவாசத்துடனும் நடத்தப்பட வேண்டுகிறோம். நாம் ஜீவியத்தில் உண்டாகும் அனுபவமான ஓடையில் அனுதினமும் குடித்து அவருடைய சேவையிலே ஈடுபட ஞானத்தையும் தகுதியும் வளர செய்ய மன்றாடுகிறோம். இதன் மூலம் அவருடைய துதிகளையும் நாம் அறிவித்து சகல பாடுகளையும் வாழ்க்கையில் ஏற்படும் மாறுதல்களையும் பொறுமையாய் சகித்து அவர் நாமத்தை நம் சரீரத்தில் மகிமைப்பட செய்கிறோம். இவ்விதம் அனுபவ ஓடையில் நாம் குடிக்கும் போது ஒரு சிறு குருவியை நினைப்போமாக. அது குடிக்கும் போது தன் தலையை உயர்த்தி தேவனை துதிப்பது போல காண்பது. நம் வாழ்க்கையின் ஓடையில் அனுதினமும் நம் பல பாடுகளை அனுபவிக்கும் போது அவரை துதித்து கடமைப்பட்டுள்ளோம் என்பதை குறித்து காண்பிக்கிறது. இதற்குண்டான வசனம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-16 முடிய உள்ள வசனங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதனால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவி உங்கள் மேல் தங்கி இருக்கிறது. அவர்களாலே தூஷிக்கப்படுகிறது, உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாவது, திருடனாவது, பொல்லாங்கு செய்தவனாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாவது, பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் மித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். தேவன் தாமே இந்த மன்னாவை ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமாம். நம்ம இன்று பார்க்க இருக்கிற பாடத்திற்கு ஆதார வசனம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். வாசிக்கும்படி சகோதரர் வசந்த் அவர்களை அழைக்கிறோம். வேத வாசிப்பு. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையா பார்க்க கடவது என்பது. நம்ம இன்று பார்க்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு உற்று பார்த்து என்ற தலைப்பின் கீழாக தூதுக்கும்படிக்கும்படி அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களை நாகர்கோவில் வந்திருக்கிற அன்பு சகோதரை அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் அவருடைய ஒரே பேரான குமாரரும் நம்முடைய அருமை நேசரமாக இருக்கிற கர்த்தராக இருக்கிற கிறிஸ்து இயேசுவினுடைய வெளியேறப்பட்ட அன்பின் நாமத்தினாலும் அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே
திருப்பதி பகுதியில் இருக்கிறதான உங்கள் அன்பு சகோதரர் பரிசுத்தவான்களா இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான வாழ்க்கையிலே கூடுதலாக ஒரு நாளை நம்ம கடவுள் நமக்கு இம்மட்டுமா நீட்டித்து தந்து கேட்ட சத்தியத்தின்படியாய் நாம் எந்த அளவுக்கு அவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறோம் என்றும் அவருடைய குமாருடைய சாயலுக்குப்பாய் நாம் எந்த அளவுக்கு நம்மை நாம் மாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று பார்ப்பதற்காக மீண்டும் ஒரு நாளை நாம் கடவுள் நமக்கு தந்ததற்காக எல்லா விதமான நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு நாளிலே நாம் பார்க்க இருக்கிறதான பாடத்தினுடைய தலைப்பு சகோதரர் அறிவித்தவனமாக உற்று பார்த்து அல்லது உற்று பார்த்தல் அப்படிங்கிறதான தலைப்பின் கீழாக இந்த ஒரு நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்யலாம். ஆக்சுவலா அந்த உற்று பார்த்து அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஒரு இன்னொரு வார்த்தை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உற்று நோக்கி, அது கூட எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உற்று பார்த்து கூட அதுக்கு வந்து பொருள்படும். அநேக விதமா இருக்கு. உற்று பார்த்து, உற்று பார்த்தல், உற்று நோக்கி அப்படின்னு வைதத்தில் அநேகமா இருக்கு. இப்ப நோக்கி அப்படிங்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அநேகமா இது மலையாளத்துல வரக்கூடிய வார்த்தைகள் அதிகமா பயன்பட்டுருக்காங்க. அந்த வார்த்தைகள் நோக்கி அப்படிங்கிறது தமிழ் வரும்போது எப்படி பாத்தீங்கன்னா நம்ம உற்று பார்த்து, நான் உற்று பார்த்தேன் அப்படிங்கறத சொல்றோம் பாத்தீங்களா. இது வந்து நம்ம தமிழ்ல வந்து வேர்ட்ல வந்து பதிவாகி இருக்கிறது. சரி, உற்று பார்த்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத குறித்து பார்க்கும்போது வாசிங்க சிஸ்டர், உற்று பார்த்தல் என்றால் என்ன அப்படிங்கறத குறித்து வாசிங்க. அதாவது சாதாரணமாக ஒரு விஷயத்தை பார்ப்பதல்ல. ஆமா, அதாவது இப்போ ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கும் அதை கூர்ந்து பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அதான் என்ன பண்றதுன்னா அந்த உற்று பார்த்து அப்படிங்கறது. நெக்ஸ்ட் வாசிங்க. அது எப்படி இருக்கிறது, என்ன அர்த்தம், என்ன குறைகள், என்ன நன்மை போன்றவற்றை கவனமாக ஆராயவுமாக பார்ப்பதை குறிக்கும். ஆமா, இப்ப அதான் சொன்ன மாதிரி இப்ப அந்த கிளாக் ஆப்போசிட்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா சும்மா பார்த்துட்டு அப்படி போயிடும். ஒரு கிளாக் இருக்குன்னு நெக்ஸ்ட் யாராவது உங்களுக்கு வந்து நம்மகிட்ட கேட்டா அது என்ன கலர்ல இருக்கு என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். அது என்ன கலர்ல இருக்கு, அது சின்ன முள் என்ன கலர்ல இருக்கு, பெரிய முள் என்ன கலர்ல இருக்கு அப்படிங்கறத எப்படி நம்ம கரெக்டா ஒத்து பார்த்தாதான் நெக்ஸ்ட் அவர் கேட்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை கரெக்டா நம்ம சொல்ல வேண்டியதா இருப்போம். இப்ப ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம போறோம்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப நான் வந்து எனக்கு எப்படி இருக்கு, என்ன ஒரு வியாதிக்காக நான் போறேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல ஃபீவர், ஓவர் ஃபீவரா இருக்கிறதுக்காக நான் டாக்டரை பார்க்க போறேன். அவர் என்ன பண்றாருன்னா எதுவுமே பார்க்கல, டேப்லெட் கொடுத்து மருந்து ஸ்கிரிப்ட் எழுதி வந்து அனுப்பிடுறாரு. நான் என்ன பண்ணிட்டேன், போயிட்டேன். இது எப்படி இருக்கும்? காய்ச்சலுக்கு நான் அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் போயிருக்கிறேன், எனக்கு அவருக்கு வேற ஏதோ இத மாத்திரை மருந்து எழுதி வந்து எப்படி இருக்கும்? அப்ப என்ன பண்றாருன்னா முதல்ல வந்து என்ன பண்ணுவாருன்னா ஹார்ட் பீட் தொட்டு பார்ப்பாரு. ஒருவேளை காய்ச்சல் எவ்வளவு ஹெவியா இருக்குது, ஒருவேளை அதிகமா இருக்குதா கம்மியா இருக்குங்கிறத பார்ப்பாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா இந்த டெதஸ்கோப்பை வச்சு இங்க நம்ம நெஞ்சில் வச்சு பார்ப்பாங்க. இது எவ்வளவு செகண்ட்ல எந்தெந்த டைம்ல துடிக்கணும், நார்மலா இருக்கிற மனுஷனுக்கு எவ்வளவு துடிக்கணும், பலவீனமா இருக்கிற ஒரு ஆளுக்கு எவ்வளவு துடிக்கணுங்கிறத என்ன பண்ணுவாரு, அவர் மேல விட்டு பார்ப்பாரு. நெக்ஸ்ட் தான் என்ன பண்ணுவாருன்னா அதுக்குண்டான மாத்திரை மருந்துகளை என்ன பண்ணுவாருன்னா அவர் எழுதி கொடுப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையே சில நம்ம குடுகை நம்ம வீடுகள் ஆகட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஆகட்டும், ஏதாவது சபைகள் ஆகட்டும், ஏதாவது வகையில நான் உலகத்தில் நடக்கிற அநேக மனுஷர்கள் மூலம் பாக்குறோம், எந்த பிரச்சனைகள் பாக்குறோம். திடீர்னு ஏதாவது கோவப்பட்டு நம்ம சொல்றதுக்கும் அந்த பிரச்சனை எதனால வந்துங்கிறத பார்த்து அந்த பிரச்சனை தீர்வு காண்றதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லைங்களா? கண்டிப்பா இருக்குது இல்ல. அப்ப என்ன பண்ணோம்னா எந்த விஷயத்தை பார்த்தாலுமே நம்ம விஷயத்தை வந்து உற்று பார்த்து அதன்படியா நம்ம செயல்படுத்துறது வந்து அந்த காரியத்துக்கு ஏற்றதாக காணப்படும் அப்படிங்கறத குறித்து பாக்குறோம். இப்ப நான் மட்டும்தான் உற்று பாக்குறோம், எல்லாருமே உற்று பாக்குறாங்க. உலகத்துல எல்லாருமே எல்லா வகையிலும் உற்று பாக்குறாங்க. ஒரு சாதனம் வாங்குறதா இருந்தாலும் சரி, மொபைல் வாங்குறதால என்ன பண்றாங்க, இப்போ எது இப்ப அதிகமா நெட் கிடைக்குதோ அதை பார்த்து வாங்கணுங்கிறத பாக்குறாங்க. ரேம் எவ்வளவு கூடுதலா இருக்கு, கேமராவோட குவாலிட்டி எவ்வளவு, எல்லாமே பார்த்து என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா ஒரு பொருட்களையும் வாங்குறோம். ஒரு இடமே வாங்க போனாலும் கூட என்ன பண்றோம், அதுக்கு பின்னால இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருந்தா நம்ம என்ன பண்றோம், வாங்குறோம். சரி, ஒரு ஆள்கிட்ட போய் வாங்கி இருந்தாலும் உடனே வந்துடுறது இல்ல, பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருவோங்கிறதுக்காக அதைகளெல்லாம் கரெக்டா பார்த்து உற்று பார்த்து அதன்படியாக நம்ம செய்யற விஷயங்களை இப்போ கூட பாக்குறோம். எல்லா விதத்திலும் ஆகட்டும், தூங்கும் போது ஆகட்டும், அந்த கட்டில போய் படுத்துருவோமா, ஏதாவது பூச்சி போட்டு இருக்குதா, ஏதாவது
இயேசுவை எவ்வளவு ஆழமா பார்த்திருப்பாங்க அன்னைக்கு சீசர்கள். அப்ப எவ்வளவு ஆழமா அவருக்கு உள்ள இறங்கி பார்த்ததுனாலதான் பிற்பாடு அவங்க காலங்கள்ல அப்போஸ்தலர்கள் அந்த அந்த பேருக்கு ஏற்றவாறு அவங்க வாழ்க்கையை அவங்களால வாழ முடிந்தது. அப்போ வேதத்துல உற்று பார்த்தல் அப்படிங்கிற வார்த்தைகள் இன்னைக்கு எங்க எல்லாம் பதிவாயிருக்கு. இப்போ பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு முடிய நமக்கு எங்கெங்கெல்லாம் அந்த வார்த்தைகள் பதிவாயிருக்கிறதுக்கு யார் யாரை உற்று பார்த்தாங்க, உற்று பார்த்தவர்களுக்கு என்ன ஆச்சு, உற்று பார்த்தவர்கள் என்ன மாதிரியான ஒரு குணாட்சங்களை வெளிப்படுத்தினார்கள், இதில் நமக்கு இருக்கிறதான மறைந்திருக்கிறதான சில பாடங்களை நாம் பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்யலாம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட அநேகமா உற்று பார்க்கறாங்க. எதை பார்க்கறாங்கன்னா, ஒரு மீட்டிங் அவங்க சபைகள்ல ஒரு செய்தி நடக்கிறதா இருந்தா என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது நன்மையான காரியங்கள் ஏதாவது நடக்குதான்னு பாக்குறாங்க, உற்று பார்க்கறாங்க. ஆசீர்வாதமான சில வார்த்தைகள் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா நாம என்ன பண்றது இல்ல, நாம ஆசீர்வாதமான காரியங்கள் எதுவும் கிடைக்க பாக்குறது இல்ல. ஏதாவது என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய கேரக்டருக்கு மாறுவதற்கு ஏதாவது வார்த்தைகள் ஏதாவது கிடைக்குதான்னு என்ன பண்றோம், நம்ம ஒவ்வொரு வாரமும் இங்க தேடி வர்றோம் இல்லையா. தேவனுடைய சபைக்கு நம்ம நன்றி வர்றோம் சொன்னாலே தேவனுடைய வார்த்தைகள் தான் கிடைக்குங்கிறதுக்காக நம்ம வர்றோம். அப்ப அந்த வகையில நம்ம இப்ப நெக்ஸ்டா பார்க்க போற ஒவ்வொன்றுமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வேதத்துல யார் ஏதாவது உற்று பார்த்தாங்க அப்படிங்கறத குறிச்சு சின்ன சின்ன காரியங்களை பார்த்து அதுக்குண்டான படிப்பினைகளையும் நான் பார்த்து விடலாம். ஒரு 10 காரியங்கள் இருக்கிறதுக்கு மேக்சிமம் எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கம் நம்ம பார்த்துடலாம். முதல் காரியம் பார்க்கலாம். யாருன்னு பாத்தீங்கன்னா, மோசே முட்செடியை பார்த்துட்டு விஷயங்களை பார்க்கிறோம். மோசே அந்த விஷயங்கள் நமக்கு தெரியும், அது சம்பவங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். இப்ப மோசே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், அவர் பேருடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இழுத்தெடுக்கப்பட்டவர், நீரிலிருந்து எடுக்கப்பட்டவர். நம்மளும் கூட என்ன யாருன்னு தான் பாத்தீங்கன்னா ஒரு இதுல இருந்து நம்ம இழுத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நீருங்கிற அந்த உலக ஜனங்கள் மத்தியில இருந்து என்ன பண்ணிருக்கிறோம், நாமளும் கூட தான் வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப அந்த மோசை யாரை அடையாளப்படுத்தணும் பாத்தீங்கன்னா, நம்ம தான் அடையாளப்படுத்துவார். நெக்ஸ்ட் மோசை எதை உற்று பார்த்தார் அப்படிங்கறத வாசிக்கும் போது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி சுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் சுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஆமா, பாத்தீங்கன்னா மோசே அந்த தீ எரிஞ்சிட்டு இருக்கிற விஷயத்த பயங்கரமா பார்த்துட்டு இருக்கிறாரு. செடி எரியாம இருக்குது, ஆனா நெருப்பு மட்டும் என்ன பண்ணுது, பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கு. இதை பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு இருக்கிற அந்த இது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது யாரு, அந்த குரல் பாத்தீங்களா, அந்த குரல் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பு இருந்த அந்த லோகஸ் நிலைமையில இருந்து அவர் பேசிட்டு தான் அந்த நெருப்பை அடையாளப்படுத்திருக்கிறது. நெக்ஸ்ட் அந்த புதர் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய அனுபவத்தையும் அவருடைய அனைத்து உறுப்பினர்களையும் விளக்குகிறது. அவருடைய ஊழியக்காரர், அதாவது ஊர் இருக்கிறதான அவருடைய பாதங்களுடைய விசுவாசத்தை நிலைநாட்டுவதற்கு அந்த தீ என்ன பண்ணுது, அந்த இடத்துல எரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பாக்குறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு எதை அடையாளப்படுத்துன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் வருகிற அந்த சோதனைகள் நம்ம இப்ப கொஞ்சம் வசனம் வாசிச்சு பாத்தீங்களா, மண்ணால வாசிச்சு பாத்தீங்களா, உங்கள் நடுவை பற்றி இருக்கிற இந்த வசனம். நெக்ஸ்ட் அந்த வசனம் வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த புதர் ஏன் எரிக்கப்படலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய இஸ்ரவேலருடைய அவர்களுடைய அந்த ஒளியாக கர்த்தரை தேவனை மிகப்பெரிய ஒளியாக அவங்க பார்க்க வேண்டும் என்றும், இந்த பாத்தீங்கன்னா அவருடைய நீதி எதுன்னு பாத்தீங்கன்னா நெருப்பை போன்றது. ஆனால் கிறிஸ்துவின் மூலம் என்ன பண்ணாது, அந்த செடி எப்படி எரியாம இருந்ததோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ண மாட்டோம், எரிஞ்சு நாசமா போக மாட்டோம். தேவன் கிறிஸ்துவின் மூலமா நம்ம அதை அனுமதிக்கிறார் வழியா நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படிங்கறத குறிச்சு பாக்குறோம். இதனாலதான் இந்த ஒரு வசனத்துல ஒரு சோதனைக்குள்ளாக ஒரு புது சிருஷ்டி அனுமதிப்பிடிக்கிற விஷயத்தை குறித்து நம்ம மண்ணால பார்த்துட்டு இந்த வசனம் 1 பேதுரு 4:12 இதுல என்ன பண்றாருன்னா, பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி, இது வாசிச்சிருந்தோமா மண்ணால அந்த வசனம் வாசிச்சிருந்தோமா, நம்ம வாசிக்க வேணாம். தேவன் உங்கள் நடுவே பற்றிய அக்கினி குறித்து ஏதோ பூமியை என்ன பண்ணாங்க, தயவுசெய்து நீங்க நினைக்காங்க அப்படின்னு குறிச்சு பாக்குற அன்பு கிறிஸ்தவர்களே. எனவே மோசனுடைய எந்த ஒரு வாழ்க்கையில் நடந்த எந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே இது நிழலாம் பொருந்தக்கூடியதாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த விதமான ஒரு தீயாக இருக்கட்டும், பயங்கரமான சோதனைகளாகட்டும், பயங்கரமான போராட்டங்களாகட்டும், எதுவாக நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டாலும் கூட யாருக்கு பாதிப்பு வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கிற அந்த புது சிருஷ்டிங்கிற அந்த கருவுக்கு என்ன ஆகுது, வெளியே நமக்கு பாதிப்புகள் அநேகமா வரும். மன போராட்டங்கள், மன வியாகுலங்கள், மன கவலைகள், கஷ்டங்கள் எல்லாமே வந்தாலும் கூட அந்த உள்ள இருக்க மனுஷனுடைய அந்த அது தாக்கம் தீயினுடைய தாக்கம் அது கண்டாதுங்கிற விஷயங்களை குறித்து நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு வசனம் கூட நம்ம இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மட்டும் என்ன ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் அதிகமா சொன்ன மற்ற சகோதரர்கள் என்ன இல்ல சோதனை இல்லை, எனக்கு மட்டும் தான் அதிக சோதனை வருது அப்படின்னு ஒருவர் சொல்வாரானா, தேவன் என்ன சொல்றாருன்னா யாக்கோபு 1:13 வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. பாத்தீங்கன்னா சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அதாவது சோதனை அப்படிங்கிறது யாருக்கு சொந்தம் பாத்தீங்கன்னா சாத்தானுக்கு தான். அதனாலதான் வசனம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா,
தேவன் வந்து சோதிக்கப்படுறதுக்கு அவர் அதுக்கு ஒரு பாத்திரர் அல்ல. தேவன் பொல்லாங்கனா தேவனை வந்து சாத்தான போய் சோதிக்க வேண்டிய விஷயமும் கிடையாது. அதனால தேவனுக்கு எந்த வேலையே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம். இது ஃபர்ஸ்ட் பார்த்த விஷயம் வந்து மோசேயுடைய வாழ்க்கையில இருந்ததான சின்ன படிப்பில் பார்த்தோம். நெக்ஸ்ட் அடுத்து யாருடைய வாழ்க்கையில பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சாலமோன் ராஜாவின் வாழ்க்கையில நடந்துட்டு ஒரு சின்ன சம்பவம். இதுல என்ன நடந்துட்டு பாத்தீங்கன்னா, 2 ஸ்திரீகள் இருக்கிறாங்க, வேசி ஸ்திரீகள். அவருக்கு என்ன பாத்தீங்கன்னா 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. 2 பேருக்குமே குழந்தைகள் பிறக்கிறாங்க. இரவு நேரத்துல தூங்கும் போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சகோதரி ஒரு குழந்தை மேல படுத்து அது என்னது பிறண்டு படுக்கும்போது குழந்தை இறந்து போயிருது. ஆனா அந்த குழந்தை இறந்த குழந்தை எடுத்து அந்த உயிரோடு இருக்கிற பக்கத்துல படுக்க வச்சுட்டு, இந்த உயிரோடு இருக்கிறது என்ன பண்ணிட்டா தன் பக்கத்துல படுக்க வச்சுட்டு அப்படி உறங்கியாச்சு. காலையில அந்த ஸ்திரீ எழுப்பி பார்க்கும்போது தன் பக்கத்துல படுத்துற குழந்தை என்ன ஆகுது இறந்து போயிருக்குது. அப்போ என்ன பாக்குறான், இருட்டுல தெரியல, வெளிச்சத்துல பார்க்கும்போது என்ன ஆகுது, ஐயோ இது என் குழந்தை இல்லையே, இது அவங்க குழந்தைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இருட்டுல கண்டுபிடிக்க முடியாது, வெளிச்சத்துல என்ன பண்றாங்க ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்து எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா சாலமோன் ராஜா தான் போகுது. அப்ப அவர் தான் சில விஷயங்கள் பண்றாரு. அவங்கள்ட்ட வாசிங்க சிஸ்டர். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த பொழுது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும் பொழுது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றாள். ஆமா, அதாவது சாதாரணமா பார்த்தா தெரிஞ்சிருக்காது அந்த குழந்தை யாருடைய குழந்தை, உயிரோடு இருக்குதா அப்படிங்கிறது என்ன ஆகாது, தெரிஞ்சிருக்கவே செய்யாது. அதை உற்று பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தான் பெற்ற பிள்ளை அல்ல என்று அவங்க ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்க பாக்குறோம். இப்ப இந்த உயிருள்ள குழந்தை உயிர் இல்லாத குழந்தை அப்படிங்கறத பார்க்கும்போது, உயிருள்ள குழந்தை எதுன்னு பாத்தீங்கன்னா உயிருள்ள, அதாவது சத்தியத்தை உயிரூட்டப்பட்ட தேவனுடைய மதமா காணக்கூடிய உண்மையான கிறிஸ்தவ மதம். அது உண்மையான கிறிஸ்தவ மதத்தை அடையாளப்படுத்துது. சத்தியம் நிறைந்த ஜனங்களையும் அதை அடையாளப்படுத்தும். உயிர் உள்ள அந்த குழந்தை. இறந்த குழந்தை எதுன்னு பாத்தீங்கன்னா உயிரற்ற நிலைமையில் காணப்படுகிற அந்த உலக அமைப்புகள் எல்லா மதத்தையும் சாரும். அது அதாவது அறியாமை, பாவம், மூட நம்பிக்கை எல்லாவற்றிலும் கலந்து இருக்கிறதான இந்த ஒரு இறந்த அந்த ஒரு அமைப்புகளை தான் அந்த இறந்த குழந்தைங்கிறது அடையாளப்படுத்தும். இரவு அப்படிங்கறத குறித்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அறியாமை, அந்த இருள் சூழ்ந்த காலங்களை அந்த இரவு நேரத்துல பார்த்து பாக்குறோம். காலையில பார்த்து உயிரோடு இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கும்போது ஒரு வெளிப்பாடு, தன் பிள்ளை இல்லைங்கிறத கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தை அவன் கண்டுபிடிக்கிறது, அந்த வெளிச்சத்துல இருந்து அவன் கண்டுபிடிச்ச விஷயத்தை பாக்குறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொய் வந்து ரொம்ப நாளா நீண்டிச்சே போகாது. அந்த அந்த குழந்தை உயிரோடு இருக்க அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, காலையில ஆன பிறகுதான் என்ன ஆனாங்க அந்த குழந்தை கண்டுபிடிக்கிறாங்க. இருட்டுல இருந்தாங்க அந்த குழந்தை என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டாங்க. இது வந்து அதாவது செத்த இன்னொரு பிள்ளை எனக்கு பிள்ளைன்னு சொந்தம் கொண்டாடுனது எதை அடையாளப்படுத்துன்னு பாத்தீங்கன்னா, சத்தியமே இல்லாமல் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தனக்கு சொந்தம் என்று கொண்டாடுகிற கிறிஸ்தவ மன்றங்களை இதை அடையாளப்படுத்தும். சத்தியமே இருக்காது, ஆனா தேவனுடைய எல்லா ஆசீர்வாதம் யாருக்கு தான் சொந்தம், எங்களுக்கு தான் சொந்தம் சொல்ற கிறிஸ்தவங்களை கூட அடையாளப்படுத்த காணப்படுது அன்பு கிறிஸ்தவர்கள். இப்ப நமக்கு உண்டான படிப்பினை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு உண்மையான விசுவாசை தன் உரிமையை விட தேவனுடைய நோக்கத்தை தான் முதல்ல பார்க்கணும். தேவனுடைய நோக்கம் இதுல என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சுக்க வேண்டும் அன்பு கிறிஸ்தவர்களே. அப்ப அந்த ஸ்திரீ என்ன சொன்னா பாத்தீங்கன்னா, இது என்னுடைய குழந்தை இல்லை, அவங்க குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வந்து இந்த இறந்து போன குழந்தை உயிரோடு இருக்கிற குழந்தை வந்து இப்ப மேலோட்டமா பார்த்தோம். நம்ம இங்க இந்த ட்ரூத்தின்படி நமக்குள்ள அந்த சத்தியத்தின்படி பார்க்கும்போது என்ன பாத்தீங்கன்னா, அது 2 குழந்தையும் எதுனா பாத்தீங்கன்னா அது புது சிருஷ்டிங்கிற ஒரு கரு தான். ஆக்சுவலி சில கருவுக்கள் வந்து சில சகோதரர்கள் வந்து சில சகோதரர்களுடைய பாதிப்புகள் மூலமாக என்ன பண்ணுவோம்னா, என்னுடைய ஓட்டத்துக்கு தடை போடுறதுக்கு யார் தான் காரணம், இந்த சகோதரர் தான் காரணம். என்னுடைய புது சிருஷ்டி குழந்தை வந்து இப்படி மந்தமா போறதுக்கு, இந்த ட்ரூத்ல ஒரு தெளிவில்லாம நடக்கிறதுக்கு யார் தான் காரணம், அந்த ஸ்திரீ என்ன சொன்னாங்க, என் குழந்தை சாகிறதுக்கு இந்த இவங்க தான் காரணம் சொன்னாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா, என்னுடைய ஓட்டத்துக்கு தடைபடுறதுக்கு யார் தான் காரணம், இந்த சகோதரர் தான் காரணம், இந்த சகோதரி தான் காரணம். சில விஷயங்களை வந்து சில சொல்ற விஷயங்களை பார்க்கிறோம். ஆனா உண்மையான ஒரு புது சிருஷ்டிங்கிறது வந்து இந்த விஷயங்களை சொல்லாது. அப்படி ஒருவேளை அந்த உண்மையான புது அல்லாத ஒருவர் சொல்றதா இருந்தா அவர் புது சிருஷ்டியே அல்ல. நமக்கு 2 கொரிந்தியர்ல நம்ம வசனம் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இப்படி இருக்குன்னா அவர் உண்மையிலேயே ஒரு புது சிருஷ்டியா இருப்பாருன்னு சொன்னா, என்னுடைய அந்த ஒரு புது சிருஷ்டி, அதாவது இந்த ஓட்டம் தடைபடுறதுக்கோ நான் அந்த ஓட்டம் மழி மாறுறதுக்கோ இன்னொருவர் காரணம் அப்படிங்கறத என்னதையும் என்ன பண்ண மாட்டாரு, சுட்டி காட்ட மாட்டார். அப்படி ஒரு சுட்டி காட்டினா அவர் கிறிஸ்துக்குள்ள இல்ல. நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் புது சிருஷ்டியும் அல்ல அப்படிங்கிற குறிச்சு பாக்குறோம். நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, பழையவர்களிருந்து ஒளிந்து போகல, எல்லாம் புதிதாகவும் இல்ல. அதுதான் எடுத்துக்காட்டு ஆகுது. பாத்தீங்கன்னா இதுக்கு சகோதரர் ரீப்ரிண்ட் நம்பர் 5583 ஒரு அருமையான ஒரு வார்த்தை குறிப்பிடுறார். வாசிங் சிஸ்டர்.
புதிய ஏற்பாட்டு எழுத்துக்களில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து பின்னர் கிறிஸ்துவில் புது சிருஷ்டிகளாக பரிசுத்த ஆவியால் பிறந்தவன் மூலம் அவருடைய மக்களாக மாறியவர்களை இது குறிக்கிறது. அத்தகைய அனைவரும் சிறப்பு தெய்வீக கவனிப்பை பெறுவார்கள். அதாவது பின்னர் கிறிஸ்துவின் புது சிருஷ்டிகளாக பரிசுத்த ஆவியால் பிறந்ததன் மூலமாக தான். அந்த புது சிருஷ்டிங்கிறவர் எதன் மூலமா பிறக்கிறவர்னா பரிசுத்த ஆவியால் பிறக்கிறவர் தான். ஒருவேளை பரிசுத்த ஆவியால் பிறக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய இந்த புது சிருஷ்டி கருவு அழிகிறதுக்கு, அதாவது அபாஷன் ஆகிறதுக்கு, அப்படி ஆகிறது யார் காரணம் பாத்தீங்கன்னா மற்றவர்களை காரணம் காட்டக்கூடிய சொல்லக்குள்ளாக அவர் காணப்படுவார். இது நம்ம இரண்டாவதாக பார்க்கிறதான விஷயம். மூன்றாவதாக முக்கியமான ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம், சாத்தானை குறித்து பார்க்கிறோம். இவர்கள் பாத்தீங்கன்னா சாத்தான்கிற வார்த்தைக்கு அநேக விதமான வார்த்தைகள் வேதத்தில் நமக்கு பதிவாக்கப்பட்டிருக்கிறது. எதிராளியாகிய சாத்தான்கிற வேத பாடத்திலே நம்ம அநேக விஷயத்தை பார்த்திருக்கிறோம். சாத்தான்கிற பேர் பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலி ஒரு பதவி மாதிரி தான். இப்ப பார்வோன் அப்படிங்கிறது ஒரு பதவி இருக்குல்ல. இப்ப தேவன் சொன்னா நமக்கு யார் தான் நமக்கு வருவா ஞாபகத்துக்கு? நம்முடைய கடவுள் தான் நம்ம வரும். இயேசு அப்படிங்கிறதுக்கு யார் தான் ஞாபகத்துக்கு வருவா? நம்முடைய ரட்சகர் தான் ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாத்தான்கிறதுக்கு ஒரு அதிகாரத்தை குறிக்கதான ஒரு வார்த்தையா காணப்படுகிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது யாருன்னு பாத்தீங்கன்னா எதிர்த்து நிற்கக்கூடியவர், அநேக காரியங்களுக்கு தடையாக இருப்பவர். சில நன்மையான காரியங்களா இருந்தாலும் சரி, தேவனுக்கு விரும்பக்கூடிய காரியத்துக்கு தடையாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற விஷயத்தை பாக்குறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லது நடந்தா அங்க இவர் கெட்டதை சரி விதைச்சு மற்றவங்களை குற்றம் சாடுற விஷயங்களுக்கு நடக்கிற விஷயத்தை பாக்குறோம். வேதம் அவரை குறிச்சு என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா இவர் ஒரு விழுந்து போன தூதன், மேல நல்ல தேவனுடைய நிலைமைப்படி அருமையாக இருந்த தூதன் தான். இருந்தாலும் அவருடைய குணர்ச்சியின்படி என்ன பண்ணிட்டாருன்னா விழுந்து போனார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாவத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் யார் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த சாத்தானுக்கு தான் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த உலகத்துக்கு அதிபதி 2 கொரிந்தியர் 4:4 நாம் வாசிக்கிறோம். அப்படி உள்ள விஷயங்கள்லாம் இருக்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவன் என்னைக்குமே அழியாமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக தேவன் இவருக்கு ஒரு அழிவை வைத்திருக்கிறார் அப்படின்னு குறிச்சு பாக்குறோம். இந்த சாத்தானை யார் உற்று பார்ப்பார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம இப்பதான் உற்று பார்க்கிறோம். ஆனா ராஜ்யத்துல யார் உற்று பார்ப்பாங்கன்னு வசனம் சொல்லும் பாத்தீங்கன்னா ஏசாயா 14:16 வசனத்தை வாசி. ஏசாயா 14:16 உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து போதும். இது நமக்கு சப்ஜெக்ட் பேசிக் சப்ஜெக்ட்ல பாக்குற விஷயங்கள் தான். பாத்தீங்கன்னா சாத்தானை இன்னைக்கு எப்படி பார்ப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சாத்தானா பார்க்க மாட்டாங்க. தீய விஷயங்கள் ஒரு கெட்ட காரியங்கள் நடக்குதுதான் யார் செய்யறான்னு சொல்லுவாங்க, சாத்தான் செய்யறாரு, அதெல்லாம் தீய சக்திகள் நடத்துது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆனா இது யார் உன்னிப்பா பார்த்து சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப ராஜ்யத்துல கர்த்தர் கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்துல கர்த்தர் இயேசு என்ன பண்ணுவாங்க உலக ஜனங்கள்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஆவிக்குரிய இதுல பார்ப்பாங்க. அப்ப தீமையை நடக்கிறதுக்கு ஒருத்தர் பார்க்கணும் இல்ல, அது யாரை பார்க்கறான்னு பாத்தீங்கன்னா அந்த சாத்தானை பார்க்கலாம். இது இப்பவும் கிடையாது, இந்த முன்பே இது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பிரதர் சொல்றாரு. வாசிங்க ரீப்பர் நம்பர் 58-66 வாசிங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கூட பல்வேறு பைபிள் மாணவர்கள் சாத்தான் ஒரு தெய்வமாக தோன்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தை வார்த்தையில் பார்த்ததாக நினைத்ததை நான் காண்கிறேன். கடைசி நாட்களில் மனிதன், இது நம்ம வாசிச்ச வசனம் ஏசாயா 14:14. நெக்ஸ்ட் லூசிபர் ஒரு மனிதனாக பேசப்படும் பகுதி அந்த வசனம் தான். இது போன்ற குறிப்புகளில் மிகவும் நேரடியானதாக இருக்கலாம். சாத்தான் பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் செய்யற மாதிரியே சில, அதாவது அவருடைய பிரதிநிதிகளை வச்சு செய்யும் போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அவரே செஞ்சது மாதிரி என்ன ஆகுது நடத்துறத அவர் நினைச்சுக்கிறாரு. நெக்ஸ்ட் இன்னொரு விளக்கம் கூட வாசிங்க. இவர் ஆள்மாறாட்டம் பண்றக்கூடிய விஷயத்தை கூட ரொம்ப அருமையா பண்ணுவார் அப்படிங்கறத குறிச்சு சொல்றாரு. வாசிங்க. அது நம் ஆண்டவராக இருக்காது. கண்டிப்பா அது நம்ம ஆண்டவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மாறாக நம் மீட்பராக ஆள்மாறாட்டம் செய்யும் தீயவராக இருப்பார். கிறிஸ்துவுடன் வர பலர் எதிர்பார்க்கும் பரிசுத்த தெய்வ தூதர்களைப் போல பொல்லாத தெய்வ தூதர்கள் அவருடன் தோன்றுவதை கற்பனை செய்து பாருங்கள். உயிர்த்தெழுதலின் தொடக்கத்தை குறிக்க மற்ற பேய்கள் இறந்தவர்களில் சிலரை போல ஆள் மாறாட்டம் செய்வார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இயேசு வந்துவிட்டார் என்று மனித இனத்தை நம்ப வைக்க அவர்கள் என்னென்ன அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஆதாரமாக காட்ட கூடுமானவரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதான அநேக விதமான அடையாளங்கள் அற்புதங்களையும் செய்யக்கூடியதான வேலையை கூட இந்த தூதர்கள் செய்வார்கள் அப்படிங்கிறது. அப்போ இந்த உலக ஜனங்கள் சாத்தானை எப்ப உற்று பார்ப்பாங்க பாத்தீங்கன்னா ராஜ்யத்தில் உற்று பார்ப்பார்கள். இப்ப நம்ம யாரை உற்று பார்க்க, இப்ப யாரு உற்று பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு தான் கிடைச்சிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் அநேக விதமான வழிகளை, அதாவது ஒரு ராஜாவுக்குடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு அவருடைய எதிரியை யாருன்னு நமக்கு பேசிக் கிளாஸ்ல படிச்சிருக்க அந்த விஷயத்த. அப்போ அவனை கண்டுகொள்ளவும் அவனிடம் நாம் எப்படி தப்பிக்கொள்ள வேண்டும் என்றும் எப்படி நம்ம எந்த
போர் ஆயுதங்களை வைத்து அவனை மேற்கொள்ள வேண்டும் என்று கண்டிப்பாகவே நமக்கு அவர் சொல்லியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். ஆமா, அதாவது இப்ப ஒட்டுமொத்த உலகமும் சாத்தானாலே மோசமா இருக்கிறாங்க. என்ன பண்ணீங்கன்னா நாம் வரும்போது யார் வரான்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வர்றோம். 1,44,000 எங்களோட இந்த ட்ரூத்துக்குள்ள சத்தியத்தை உண்மையான கேட்டு தேவனுடைய உண்மைக்கு அனைவரும் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே. நமக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாத எதுவுமே இல்ல. ஆனா உலக ஜனங்களுக்கு தெரியாது. நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே, எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா உலக ஜனங்களுக்கு இது யார் பண்றா, இதுல இருந்து எப்படி மீள்றது அப்படிங்கிற விஷயம் என்ன ஆகாது, தெரியவே செய்யாது. அப்படிங்கிற குறிச்சு பாக்குறோம். அவர் என்னென்ன போராயுதங்கள் நமக்கு தந்திருக்கிறார் அப்படிங்கிற பார்க்கும்போது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமா, இவைகள் எல்லாம் வச்சிருந்தோம்னா சாத்தான என்ன பண்ணிக்கலாம், இப்ப நம்ம உற்று பார்த்து எதற்காக சாத்தான் வந்திருக்கிறாரு, என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறாரு என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா உலக ஜனங்களால் இப்ப என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ராஜர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்பாங்க. இவர் தானா நம்மளை இவ்வளவு நாள் மோசம் பண்ணது, இவர் தானா என்ன அதாவது நல்ல வழியில நடக்காம தீய வழியில் நடக்க வச்சது யார் தான் பாத்தீங்கன்னா இவர் தானா அப்படிங்கறத குறிச்சு ஜனங்கள் அன்னைக்கு சொல்வார் அப்படிங்கறது பாக்குறோம். 4வது நம்ம பார்க்கும்போது ஒருவரை குறிச்சு பார்க்கலாம், பேதுருவும் ஸ்திரீயும் குறித்து பார்க்கலாம். அதாவது பேதுரு என்பதற்கு அர்த்தங்கள் பாத்தீங்கன்னா கற்கள் அப்படிங்கிற விஷயங்கள் வருது. இந்த பாத்தீங்கன்னா திடமானவர் அப்படிங்கறத குறிச்சு பாக்குறோம். கர்த்தர் இயேசு கூட இவருக்கு ஒரு பெயர் வச்சிருந்தார். என்ன பெயர் வச்சிருந்தாரு? கேபாங்கிற பெயர் வச்சிருந்தாரு கர்த்தர் இயேசு. கேபாங்கிறது கூட அதுவும் கூட கல் அப்படிங்கறத குறிச்சு தான் பாக்குறோம். 2வது பாத்தீங்கன்னா ஏன் இந்த பெயர் அவர் வச்சிருந்தார் பாத்தீங்கன்னா பின் நாட்கள்ல அவர் ஊழியத்தை, அதாவது இந்த அப்போஸ்தலர் ஊழியத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பில்லராக ஒரு சத்தியத்துக்கு தூணாக நிற்கக்கூடியவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பேதுரு. இந்த பேதுருக்கு கூட என்ன நடந்துச்சு, அவரை யார் உற்று பார்த்து சில விஷயங்களை சொன்னார்கள் வாசிக்கும் போது மார்க் 14ஆம் அதிகாரம் 67 மற்றும் லூக்கா 22:56 வசனத்தை வாசி. மார்க் 14ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நற்சரேயன் ஆகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள். நெக்ஸ்ட் அதே வாசிங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவளை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். பாத்தீங்கன்னா பேதுரு எனக்கு கர்த்தர் இயேசுவை கூட்டிட்டு போகும்போது காலையில என்ன பண்றாருன்னா அமைதியா அங்கே இருந்துட்டா கூட பிரச்சனை இருந்திருக்காது. அன்னைக்கு என்ன பண்றாருன்னா குளிர் காயறதுக்காக அந்த தீ மூட்டம் போல தீ ஏற்படுத்துற இடத்துல போய் உட்காந்துட்டாரு. அந்த இருட்டுல இருந்தா கூட என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த வெளிச்சத்துல இருந்தாலும் என்ன பண்றாங்க, அந்த ஸ்திரீ கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீசரோட இயேசு கிறிஸ்துவோட இருந்த சீசன் தான் அப்படிங்கிறது கண்டுபிடிச்ச உடனே அவர் என்ன பண்ண முடியல, ஆமான்னு சொல்ல முடியல, இல்லன்னு சொல்ல முடியல. என்ன பண்ணலாம், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் எனக்கே தெரியாது, நான் அவருக்கு இருந்தனா இல்லங்கிறது என்ன பண்ணாது, எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த மறுதளிக்க கூடிய விஷயத்துக்கு போயிட்டார். அன்புக்குரிய பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான சீரனுடைய சுய ரூபம் எப்ப வரும் பாத்தீங்கன்னா வெளிச்சத்துல வரும். அவர் இருட்டா இருக்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு சில விஷயங்கள் நடக்கும்போது இன்னொரு சகோதரன் ஆலோசனை கொடுக்கறதுக்கு என்ன இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன பண்ணணும், பொறுமையா இருந்திருக்க பேர். அதுல ஒரு சகோதரிக்கு வரும்போது என்ன ஆகும், பொறுமையா இருக்க சொல்லிடும். இதே பிரச்சனை நமக்கு வரும்போது எப்படி இருக்குங்கிறத நாம என்ன பண்ணணும், நிதானிச்சு பார்க்கணும் அப்படிங்கறத அந்த விஷயத்துல பாக்க. இப்ப பேதுரு என்ன பண்ணாருன்னா கர்த்தர் இயேசு சில விஷயங்களை சொல்லும்போது என்ன பண்ணாருன்னா, இங்க பாருங்க இந்த மாதிரி பேசுற வேலைகள்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாரா? ஆனா பாருங்க இந்த மாதிரி எந்த சூழல் நிக்கிறாருன்னு. இந்த மாதிரி சூழல் தான் பாத்தீங்கன்னா ஒரு நெருப்பு, அதாவது நெருப்பினுடைய வெளிச்சம் அவருடைய சுய ரூபத்தை வெளியே கொண்டு விஷயங்களை இது அடையாளப்படுத்துகிறது. அன்பு கிறிஸ்தவர்களே, எனவே ஒரு கிறிஸ்தவன் கண்டிப்பாக நெருப்புல புடமட்டு போனால்தான் எங்க போக முடியும் பாத்தீங்கன்னா அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவனுடைய அருகாமையில் போய் உட்காரவே முடியும். இந்த பேதுரு நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஸ்திரீ யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தார தான் அடையாளப்படுத்தும். இந்த உலகத்தார் மத்தியில நாம போகிற எல்லா பாதைகளும் ஆகட்டும், வேலை செய்யற இடங்களாகட்டும், படிக்கிற இடங்களாகட்டும், மற்ற மாதிரி எங்க ஒரு கடைகளுக்கு போய் சாதனம் வாங்க போற இடங்களாகட்டும், ஒருவேளை நம்ம தெரிந்தவர்களா இருக்கும். என்ன நினைப்பாங்கன்னா முந்தி போயிருந்த சபைகளுக்கும் இப்ப போயிருந்த சபைகளுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டா தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. நம்ம வீடு பக்கத்துல இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுக்காரங்க தான் தெரியும் நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது. யாராவது போய் பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா முந்தி லேசா தான் கோவப்படுவாங்க, இப்ப நல்லா கோவப்படுறாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் இல்லையா? அது ஒரு நல்ல கிரியவா நல்ல கேரக்டரா இருக்குமா? ஒரு பிரதர் ஜோம் பண்ணும்போது அழகா சொன்னாரு, ஜோம் பண்ணாரு, நம்ம நற்கிரி எங்க வெளிப்படணும், மனுஷருக்கு முன்பாக பிரகாசமா இருக்கணும். அப்ப அது ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஆனா பேதுரு வந்து கர்த்தர் இயேசுட்ட சொன்ன வார்த்தைக்கும் இங்க நடந்துட்டு சம்பவத்துக்கும் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு டிஃபரெண்டான விஷயமா தான் பேதுரு வந்து அந்த இடத்துல பண்ணியிருக்கிறார் அன்புக்குரிய சொல்லி. எனவே உலக ஜனங்கள் மத்தியிலும் சரி, நம்ம வேலை செய்யற இடங்களும் சரி, எந்த இடங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய நற்கிரியைகளை நாம் நல்லபடியாக காத்துக்கொள்ள வேண்டும். இது நம்ம சபைக்கு வந்தா ஒரு முகம், வேலைக்கு போனா இன்னொரு முகம், அல்லது நம்ம வீட்டுல ஒரு முகம் அப்படின்னு மாஸ்க்கும் போட்டு இருந்தோம்னு சொன்னா அது என்ன சொல்லுதுன்னா வேதகம் குளிரும் அனலும் அப்படின்னு சொல்லுது. வாசிங்க வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமா இருக்கும். ஆமா, இதை வந்து பேதுரு கூட கேட்டா இருக்கலாம். ஒன்றில் அவரு எனக்கு குளிர் வேண்டாம், என்ன கஷ்டப்பட்டா 2 பெட்ஷீட்டை கூட போத்திக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், பேசாம இருந்திருப்பாருன்னா என்ன பண்ணிருக்காது, ஒரு பிரச்சனை இல்ல. அவரு குளிர் அது போனோமா அனலுக்கு இங்க வந்து இருப்போம், கொஞ்ச நேரம் இருந்து அந்த தீ நெருப்புல வந்து இருந்தனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் காமிக்க வேண்டியதா இருந்தது. நாம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா குளிராகவும் அனலாகவும் இருந்தக்கூடாது. ஒன்றில் குளிரா இருந்தா பிரச்சனை கிடையாது, உயிர்த்தெழுதல உலக ஜனோடு வந்துடலாம். அனலா இருந்தோம்னா அனலாவே இருந்துடணும். அது வந்து தேவன் விரும்புற, தேவன் என்ன மாதிரியான விரும்புறாரு அப்படின்னு பார்க்கும்போது ரோமர் 12:11ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமா, அந்த அசதியா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா குளிரா இருக்கிறது. அசதியா நீ இருந்துறாங்க, ஜாக்கிரதையா இருங்க. எதுல ஜாக்கிரதையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆவியிலே அனலா இருக்கணும். அந்த அனலோடு என்ன பண்ணணும்னா தேவனுடைய வேலையை செய்யணும். அந்த குளிரையும் தூக்கிட்டு ஆவியும் அனலோடு சேர்த்து தூக்கி போனோம்னா ரெண்டையும் சேர்ந்து என்ன பேலன்ஸ் பண்ண நம்மளால முடிய வச்சு ஒரு வயல் வரப்புல நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம்னா நல்லா சகதியா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். நம்ம கால் வைக்கிறது இடம் கம்மியா தான் இருக்குது. 2 காலையும் சேர்த்து துள்ளி வச்சு போக முடியுமா? ஒவ்வொரு காலம் வச்சு போக முடியுமா? 2 காலை வச்சு துள்ளி வச்சா பேலன்ஸ் கண்டிப்பா நமக்கு சரிக்க சகதியா இருக்கிறதுனால சரிக்கு நம்ம கீழே விழத்தான் செய்வோம். ஒவ்வொரு காலா வச்சு நம்ம போனோம்னா இந்த கால் வைத்து போகிற விஷயம் தான் யாருடைய அடிச்சோடுன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசுவினுடைய அடிச்சோடு. நெக்ஸ்ட் இன்னொரு அடிச்சோடு யாரோட சாத்தானோட அடிச்சோடு. சாத்தானுடைய அடிச்சோடையும் கர்த்தர் இயேசுனுடைய அடிச்சோடையும் தனித்தனியா பிரித்து பார்க்க வேண்டும். ஒன்று குளிர், இன்னொன்னு அனல். சாத்தான் வந்து குளிர்லயும் அனல்ல இருப்பார், கர்த்தர் இயேசு அப்படி கிடையாது, அனல்ல மட்டும்தான் இருப்பார். அப்ப அந்த அடிச்சோடை நாம கண்டுபிடித்து அதன்படியா நம்முடைய அடிச்சோடை எடுத்து வைத்து அந்த எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி, சபைகள்ல எந்த ஒரு சின்ன ஒரு சேரத்துக்கு போறதா இருந்தாலும் அதை மன விருப்பத்தோட மன சந்தோஷத்தோட நம்ம அந்த வேலையை செஞ்சோம்னு சொன்னா தேவன் அதை நமக்கு அங்கீகரிப்பார். எந்த காரியங்களா இருந்தாலும் சரி, கான்ட்ரிபியூஷன் கொடுக்கிற விஷயங்களாகட்டும், சகோதரர்களை அனுசரிக்கிற விஷயங்களாகட்டும், சகோதரர் சோத்திரம் சொல்ற விஷயங்களாகட்டும். அநேகர் பாத்தீங்கன்னா சில சகோதரர் சோத்திரம் சொல்றதே கிடையாது. நான் ஒரு கொஸ்டினா உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க கரெக்டா பதில் சொல்ல முடியும்னா சொல்லுங்க. ஸ்தோத்திரம் யாருக்கு சொல்றோம்? தேவனுக்கு தான் சொல்றோம். அப்ப ஏன் தயங்குறோம்? சில சகோதரர்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு முடியவும் இல்லை. அது ஏன் வர்றது இல்லைன்னா அது என்னவோ மனசு ஒரு சின்ன ஒரு பிரளயமா அப்படி ஓடிட்டே இருக்கு. அதனால என்ன பண்றது இல்ல, பார்த்து ஸ்தோத்திரம் சொல்ல முடியல, மன கஷ்டமா இருக்கு, மன வியாகுலமா இருக்கு. பரவாயில்ல, நம்ம இருக்கிறது என்ன பண்றோம்னா அபூரணத்துல தான் இருக்கிறோம். அதை என்ன பண்ணணும்னா அதை கொஞ்சமா மாற்றுவதற்கு எந்த அளவுக்கு நாம் முயற்சி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு முயற்சி எடுத்தால் தேவனை வந்து நம்ம தப்பிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இதை நாம் பார்த்துட்டு 4வது விஷயம், குளிராக இருக்கக்கூடாது, அனலா இருக்கணும். அந்த அனலோடு என்ன பண்ணணும்னா தேவனுடைய ஊழியங்களை நாம் சரிவர செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். 5வதாக பேதுரு மற்றும் யோவான் ஒரு வியாதியஸ்தனை குறித்து பார்க்கிற விஷயம். யோவான்ங்கிற பொருளினுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா யெகோவா வந்து அருளாளர், கர்த்தர் கிருபை செய்தவர், தேவன் தயவாளி, இறைவன் அருள் அப்படிங்கறதான வார்த்தை வந்து யோவானுக்கு இருக்கிறது. இந்த யோவானும் பேதுரும் யாரை விட்டு பார்த்தார்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாருங்கள் என்றார். ஆமா, இதுல வந்து இவங்க நோக்கி பார்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதங்கள் செய்யறாங்க இவருக்கு. அதாவது இவர் வந்து ஒரு சப்பானியா இருந்தவர், இவருக்கு அற்புதங்கள் செய்யறாரு. அன்னைக்கு வந்து கண்டிப்பாவே இந்த அற்புதங்கள் கண்டிப்பாக தேவைப்பட்டது. ஆனா இன்னைக்கு நடக்கிற கிறிஸ்தவ மண்டலத்தில் நடக்கிறதா அந்த அற்புதங்கள் எல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? கிறிஸ்தவ மண்டலத்தில் இன்னைக்கு நடக்கிற அற்புதங்கள் தேவையா தேவையில்லையா? ஏன் தேவையில்லை? வெளிப்படுத்தல் வசனம் எப்படி இருக்குது? அவைகள் பிசாசுகளால் செய்யப்படுகிற அசுத்த ஆவிகளால் செய்யப்படுகிற அடையாளங்கள் அற்புதங்கள் தான் அப்படிங்கிற வசனங்கள் கிளியராகவே போறது. அன்னைக்கு ஏன் தேவைப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டிங்கிறது ஒரு 100% 1% தான் அன்னைக்கு. அப்ப 50% 30% கொண்டு வரணும்னு சொன்னா தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அருள் எப்படி இருக்குங்கிறது ஜனங்களுக்கு காமிச்சுதான் ஆகணும். ஆனா இன்னைக்குள்ள கண்டிஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கடிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி இருக்கு. இதற்காக தான் நான் ஒரு கடலை பின்பற்றுவேன்னு சொன்னா அப்படிப்பட்ட கடல் ஒருவர் அவர் பின்பற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இன்னைக்கு இருக்கிற அடையாள அற்புதங்கள், ஜனங்களை ஏமாற்றுக்கான விஷயங்கள் எல்லாமே எதன் மூலமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா
சாத்தான் மூலமாக நடக்கிறது அப்படிங்கிற குறித்து பார்க்கிறோம். சகோதரருடைய விளக்கங்களை வாசிக்கலாம். ரீப்ரிண்ட் நம்பர் 43:13 வாசிங்க சிஸ்டர். ஆனால் கிறிஸ்தவ மண்டலம் முழுவதும் தற்போது ஊக்குவிக்கப்படும் பல்வேறு உடல் நோய்களுக்கான சிகிச்சைகளில் ஒரு பெரிய மற்றும் கடுமையான ஆபத்தை நாம் காண்கிறோம். ஆமா, அதாவது தேவனுடைய சத்தியங்கள் இவ்வளவு முன்னேற்றங்கள் அடைந்து போகிறது, தேவனுடைய திட்டத்துல இவ்வளவு காலங்கள் நிறைவே கொண்டிருக்கிறது தெரியாம கூட என்ன பண்றாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய மற்றும் கடுமையான ஆபத்தை நாம் காண்கிறோம். நெக்ஸ்ட், இதை பார்க்கும் பொழுது செய்தியை கேட்க காது உள்ளவர்களுக்கு ஒரு பொதுவான குரலை எழுப்புவது அது நம்முடைய கடமையாகும். இவை நமது கர்த்தரும் அவருடைய அப்போஸ்தலர்களும் செய்த அற்புதங்கள் அல்ல என்பது நமது எதிர்ப்பு. உண்மைதான். நமது நாளில் சில மின்சார வில் விளக்குகளுக்கு சூரிய ஒளியை நெருக்கமாக ஒத்திருப்பது போல ஓரளவு ஒற்றுமை உள்ளது. ஆமா, அதாவது இப்ப லாஸ்ட் என்ன சொல்றாருன்னா 2 லைட் இருக்கு. இப்ப வந்து அந்த டியூப் லைட் இருக்குது, இதோட வெளிச்சம் தரோட என்ன இன்னொரு பல்ப் இருக்கு, பெரிய பல்ப் இருக்கு, பாத்துருக்கீங்களா? அது எல்இடி பல்பு. அதாவது என்ன ஒற்றுமைன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே வெளிச்சம் தான் கொடுக்கறது. ஆனா ஒண்ணு கொஞ்சம் பவர் ஜாஸ்தியா கொடுக்கும், இன்னொன்னு என்ன பண்ணுன்னா பவர் கம்மியா கொடுக்கும். அந்த ஒரு ஒற்றுமை தான் இருக்குதே ஒழிய தேவனுடைய திட்டத்துக்கும் இவங்க பண்றதுக்கும் என்ன சம்பந்தமே இல்ல அப்படிங்கறத சகோதரர் சொல்றாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா எதனால அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, எதனால ஜனங்கள் அங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு இதுக்குடைய இது ஒரு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா ஜிப்னாட்டிசம் அப்படிங்கறதான ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வந்து இதுல வந்து பயன்படுது. இது என்ன அப்படிங்கறத குறிச்சு வாசிங்க சிஸ்டர், அது கீழே வாசிங்க. ஒரு நபரை மிகவும் ஆழமான கவனம் மற்றும் தளர்ச்சி நிலையில் கொண்டு வந்து அவரின் மனதின் உள்ளறிவு பகுதியை மீது தாக்கம் ஏற்படுத்தும் ஒரு உளவியல் முறையாகும். ஆமா, இது வந்து சாதாவே ஒரு கிறிஸ்தவ மண்டலத்துல வந்து இந்த ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கிறதான ஒரு விஷயம். அதாவது ஒரு சப்கான்சியஸா வச்சிருக்கிற விஷயம் அது. அவர் என்ன பண்றது இல்ல, புத்தி தெளிவு விடுறதே கிடையாது, அப்படியே வச்சுக்கிறது, எந்த ஒரு கொஸ்டின் கேட்க விடுறது கிடையாது, தான் சொல்றதா நியாயம், தான் சொல்றதா சட்டம்ங்கிற விஷயத்தை என்ன பண்ணுவாரு, அப்படியே சபையில் நடத்திட்டு அப்படியே ரன் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து செத்து போயிடுவாரு. ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, அடுத்த அயலிருந்து ஒருத்தர் எழும்பி அவரும் அதே மாதிரி போதனை பண்ணிட்டு அவரும் அதே மாதிரி போயிடுவார். இதுல இருக்கிற சியோன் குமார்த்திகள் 1-2 ஆட்கள் தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளை மாதிரி இங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உட்காந்துருக்காங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு ஜிப்னாட்டிசம்ங்கிறதான இந்த ஒரு வார்த்தை கர்த்தர் இயேசு கூட பண்ணிருக்காரு அன்னைக்கு அவருடைய உபதேசத்தின் மூலமாக. சொல்றாங்கல்ல அனைவரு, அவருடைய உபதேசம் பயங்கரமா இருக்குது, என்ன ஒரு வல்லமையா இருக்கிற பேசுறாரு அப்படிங்கறத குறித்து சொல்றாங்களா? வாசிங்க சிஸ்டர். யோவான் 13:22. யோவான் 13:22. அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். ஒருவர் அதை வந்து என்ன பாக்குறாங்கன்னா அவர் அந்த ஒரு கரெக்ட்ல வச்சிருக்காங்க. அவரை அவ்வளவு சிந்திக்க வைக்கிற மாதிரியான அவருடைய உபதேசங்கள் தான் இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மளும் கூட ஒரு சகோதரனை பாக்குறவோ, ஒரு பேசிக் கிளாஸ் எடுக்கிறதுக்கோ, ஒரு சகோதரன் தனிப்பட்ட முறையை சந்திக்கிறதுக்கோ நம்ம போறதா இருந்தா நாம சொல்ற விஷயங்களை அவர் கவனமா உன்னிப்பா உற்று பார்த்து இதுல இருக்கிற விஷயங்கள் இருக்காங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். அதாவது அடிப்படை சத்தியம் அப்படிங்கிற சொன்னாலே அது அதுக்குன்னு ஒரு அடிப்படை இருக்கு. புதுசா போய் ஒருத்தர் இப்போ பேசிக் கிளாஸ் கேட்க வந்திருக்க ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு போயிட்டு இருக்க சர்ச்சையில போய் உடனே என்ன பண்ணுவாருன்னா டக்குன்னு ஏதாவது அவருக்கு சிரமம், அவருக்கு நம்பாம இருக்கிற மாதிரியே சில விஷயத்தை சொல்லிவிடுறாரு. அந்த அடிப்படைங்கிறத வேதாகமே முறையா கற்றுக்கொள்ள விஷயத்துல அதுல இருந்து வர்றது கிடையாது. மூன்று உலகம் அப்படி சொல்லிட்டாரு, என்ன ஆகும், 3 உலகம் அப்படி. அதாவது அந்த நம்ம காலங்களை மையமாக்கி அந்த மாதிரி அடிப்படையா சொல்லி கொடுத்தா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அவர் ஈஸியாக நம்ம அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த ஒரு விஷயத்தையும் கூட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியவராக இருக்கிறோம். 6வது நம்ம பார்க்க போற விஷயம் பாத்தீங்கன்னா கொர்நேலியும் மற்றும் இந்த தூதனை குறித்து நம்ம வாசிக்கலாம். கொர்நேலியுங்கிறதுக்கான அர்த்தம் என்ன பாத்தீங்கன்னா கொம்பு அப்படிங்கிறதான ஒரு பொருள்படுகிறது. லத்தீன்ல தான் அது கொம்பு அப்படிங்கறது. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வலிமையானவர், உறுதியானவர் அப்படிங்கிறதான வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுகிறது. இவர் வந்து ஒரு நீதிமானாய் காணப்பட்டார். இவர் என்ன பண்ணார், இவர் யாரை விட்டு பார்த்தார் என்று வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 10:4 வாசி. அப்போஸ்தலர் 10:4 அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டியிருக்கிறது. ஆமா, இது வந்து இந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கு. பாத்தீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நிலைமை, இதை கொர்நேலியு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இருக்கிற நிலைமை கிடையாது, பேர் சபையில் இருக்கக்கூடிய நிலைமை. இப்ப வந்து கொர்நேலிக்கு என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அவர் தான தர்மங்கள் ஜபங்கள் தேவனுக்கு எல்லாமே பண்றாரு, உண்மையாதான் பண்றாரு, அவர் இதயத்தின்படிதான் பண்றாரு. ஆனா இது எங்க போய் சேரலன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய அங்கீகரிக்கல. எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய சந்தில் வந்து எட்டி இருக்கிறது. எப்படி நிக்குதுன்னா நிக்குது அப்படி. ஆனா எப்பமாவது ஒரு நாள் கண்டிப்பா இதற்கு பதில் கிடைக்கும். அது வரைக்கும் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அப்படி நிக்கும் அப்படிங்கிற வச்சு பாக்குறோம். இதை சரி பண்றதுதான் யார் வாரான்னு பாத்தீங்கன்னா இந்த தூதன் வந்து சொல்லும் போது பேதுரு அனுப்பி விடுறாரு.
இவருடைய விஷயம் வந்து இவருடைய ஜெபங்கள் தான தபங்கள் எல்லாமே ஒழுங்கா தான் பண்றாரு. என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இதோட நிக்குது. இதுக்கு மேல வரணும்னா என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசு என்ன பண்ண அவருக்கு அறிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நீ என்ன பண்ணனா, நீ பேதுருவை அனுப்பி தேவன் வந்து அவர்கிட்ட போய் சொல்றதுக்கு உண்டான விஷயங்களை வந்து கொர்நேலியுட்ட அனுப்புறாரு. இவர் பண்ண ஜெபங்கள் என்னைக்கு எப்படி கேட்கப்படாம இருந்ததோ அதே மாதிரிதான் நம்மளுடைய ஜெபங்கள் எப்படி இருந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்கும்போது என்ன பண்ணோம், நல்லா ஜெபம் பண்ணோம், முட்டங்கால் போட்டு முட்டு தேயிற அளவுக்கு ஜெபம் பண்ணோம். அப்ப என்ன பண்ணோம், நம்ம எல்லாம் நல்லா கேட்கப்பட்டது அப்படின்னு நினைச்சிட்டோம். இங்க வந்து ஜெபத்தை கற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு கேட்டோம்னு என்னாச்சு, அப்ப இவ்வளவு நாள் நம்ம ஜெபம் பண்ணது என்ன ஆகல, கேட்கவே இல்லைன்னு எவ்வளவு டக்குன்னு நம்ம ஏத்துக்கிறோம். இதே சிந்தனை இன்னைக்கு நமக்கு இருக்குதா அப்படின்னு குறிச்சு பார்க்கணும். அன்னைக்கு நமக்கு இருந்த அந்த நம்பிக்கை, விசுவாசம், வைராக்கியம் எல்லாமே இன்றைக்கு தேவன் நான் ஜெபிக்கிற ஜெபம் எனக்கு கேட்கப்படுகிறதாங்கிற விசுவாசத்தை உறுதியோடு நம்மளால சொல்ல முடிகிறதான்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. யாரை மாதிரி நம்ம சொல்லணும் பாத்தீங்கன்னா, தாவீது சொன்ன மாதிரி நம்ம தைரியமா சொல்றவங்களா இருக்கணும். வாசிங்க சிஸ்டர், சங்கீதம் 66:19. சங்கீதம் 66:19. மெய்யாக தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். பாத்தீங்கன்னா தாவீது வந்து இந்த பத்சேபால் உரியாவோட பிரச்சனைக்கு முன்னாடி இதை பேசல, அதற்கு பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மன்னிப்புகரமா இவ்வளவு தைரியமா இவ்வளவு வைராக்கியமா அவர் சொல்றாரு. அவ்வளவு நம்பிக்கை, அவருக்கு நம்பிக்கை ஜெபம் வந்து கேட்கப்பட்டதுங்கிறத வந்து அவ்வளவு நம்பிக்கையா உறுதியா அந்த வார்த்தையை சொல்றாரு. இந்த மாதிரி வார்த்தையை வந்து நம்ம கண்டிப்பாவே சொல்லி ஆக வேண்டும். அதாவது இருதயம் நேர்மையாக தேவனுக்கு விசுவாசத்தோட அனுவரும் ஜெபத்தை தான் தேவன் என்ன பண்ணுவாரு, செவி கொடுப்பார். மனதுல சில வஞ்சகங்கள், பாவ இச்சைகள், அதாவது இரட்ட மனசு உள்ளவர்கள், அதாவது தேவனுக்கு விரும்பாத செயல்பாடுகளை இருதயத்தில் வைத்து ஜெபம் பண்றவர்கள் எந்த ஜெபம் என்ன பண்ண மாட்டார், தேவன் அவர் அங்கீகரிக்கவே மாட்டார். அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட தேவன் சந்தித்துல போறது கூட என்ன பண்ணாது, மனசே வராது அவங்களுக்கு. தைரியமா கிருபசனத்துல போங்கன்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. நம்ம இந்த மாதிரி கேரக்டர் நம்ம இருதயத்தில் இருக்கும்போது தைரியமா நம்ம கிருபசனத்தின் கிட்ட போக முடியுமா? போகவே முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்னா கர்த்தர் இயேசுவின் தோள்ல ஏத்தி வச்சு அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய நுகம் லகுவாயும் மெதுவாயும் இருக்கும், தயவுசெய்து நீங்க என்ன பண்ணாங்க, அதை உங்க தோள்ல ஏத்தி வச்சு தேவனுடைய சமூகத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, நீங்க அதுக்கு தயவுசெய்து தடை பண்ணிடுறாங்க. எல்லாவற்றையும் ஏன் தோள்ல இறக்கி வச்சுட்டு நீங்க தயவுசெய்து நீங்க அதுல போய் ஃப்ரீயா நீங்க போய் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு குறிச்சு பாக்குறான் அன்புக்குரிய சகோதரர்களே. நெக்ஸ்ட் யாரை பார்க்கலாம் பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருவரை விட்டு பார்த்தார். பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, சிறியவன், எளிமையானவர், தாழ்மையானவர் அல்லது குறுகியவர் அப்படிங்கறத குறிச்சு பாக்குறோம். பவுலுக்கு இந்த வார்த்தை அப்படி அச்சசலா பொருந்தும், நீட்டா பொருந்தும் அந்த வார்த்தைக்கு. இப்போ நம்ம காலேப்பு இருக்கிறார்ல, காலேப்பு இருக்கார்ல, யோசுவா கூட தானே போயிட்டு இருந்தார். காலேப்புங்கிறது பொருள் என்ன தெரியுமா, தெரியுங்களா உங்களுக்கு? சொன்னாலே ஷாக் ஆயிருவீங்க. நாய், விசுவாசம் உள்ள நாய். யோசுவா கூட போனார் பாருங்க கடைசி வரைக்கும். அப்படியே இருக்கு. காலேப் என்பதன் பொருள் வந்து நாய், விசுவாசம் உள்ளவர் அப்படின்னு இருக்கு, விசுவாசம் உள்ள நாய் அப்படின்னு இருக்கு. ஆச்சரியமா இருந்ததெல்லாம் படிக்கும்போது உண்மையிலேயே கர்த்தர் இயேசு அன்னைக்கு நம்மளை நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை சொன்னார்னா நம்ம இன்னைக்கு அதே நிலைமைதான், அந்த மாதிரி நிலைமையில நம்ம இருக்கிறோம். அப்ப எதுக்கு நமக்கு இந்த சில விதமான சில கஷ்டங்கள், சில சோர்வுகள், இந்த ஓட்டத்துல ஓடுறதுக்கு தடையான சில விஷயங்களை நம்ம மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு எதுக்காக நம்ம ஓடணும்? எல்லாவற்றையும் என்ன பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா அவர் தோல் வச்சு நம்ம ஓடிடலாம். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை விட்டு பார்த்து என்ன விஷயம் நடந்தது அப்படிங்கிற பார்க்கும்போது அப்போஸ்தலர் 14:8 வாசிங்க. அப்போஸ்தலர் 14:8 முதல். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பனியாய் இருந்து ஒரு பொழுதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. பாத்தீங்கன்னா அவர் உற்று பார்த்துட்டே இருக்கிறாரு. இவரு என்ன ஆகும், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்குது அப்படிங்கறது வச்சு. இன்னைக்கு பேசிக் கிளாஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் இல்ல, எத்தனை பேர் நம்ம பாக்குறோம். சொல்லுவோம்னா கண்டிப்பா அந்த பிரதர் என்ன ஆயிடுவாரு, கண்டிப்பா வந்துருவாரு பிரதர் அப்படின்னு. ஆனா பாத்தீங்கன்னா அவர் வரவே மாட்டார், அந்த பக்கமே வர மாட்டார். கடைசி வரைக்கும் வருவார். ஆனா சில ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுக்காக, வாங்குறதுக்காக, சில புக்ஸ் கொடுக்கறதுக்காக வருவார். பாத்தீங்கன்னா பேப்டிஸ்ட் சொல்லி பேச ஆரம்பிச்சோன்னு என்ன ஆயிடுவாரு, நல்லா திருச்சி ஓடுவார். நம்ம யார் இவரெல்லாம் எங்க வர போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாரு. இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம் நினைவுகள் வந்து தேவனுடைய நினைவுகள் ஒருபோதும் அல்லவே அல்லங்கிற விஷயத்த நமக்கு நிரூபணப்படுத்துதார். நீங்க மன்னா ஏதாவது கையில வச்சிருக்கீங்களா, ஒரு மன்னா கொடுங்க சார். நீங்க மார்ச் 31 இந்த மன்னா 20 இங்கதங்களை மட்டும் லேசா எடுத்து வச்சியாங்க சொல்லுங்க வாசி. இதுல பாத்தீங்கன்னா அப்ப அநேக விஷயங்களை வந்து நம் நினைவுகளை வந்து தேவனுடைய நினைவுகள் அல்லங்கிறத வந்து நிரூபணமா காமிக்கிறது. அந்த இதுல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 31 20 இங்கதங்கள்.
அதாவது நம்முடைய இருதயம் எப்படி, தேவனுடைய இருதயம் எப்படின்னு சொல்லி சகோதரர் ஒரு அருமையான சின்ன விளக்கத்தை சொல்றாரு. வாசிங்க. மார்ச் 31 இரவின் இனிய கீதங்கள். அதுல அபூர்ணரா இருக்கியா அப்படின்னு ஒரு லைன் வரும். வாசிங்க. ஃபுல்லா வேண்டாம், இல்ல அபூர்ணராக இருக்க அப்படின்னு ஒரு வசனம், ஒரு லைன் வரும். அதுல இருந்து படிச்சா போதும். அபூர்ணராக இருக்கிற நாங்கள். மார்ச் 31 தானே? நம்முடைய அபூரணத்திலே சிலரை வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று நிதானிக்கிறோம். ஆமா, பாருங்க, நாம இருக்கிறது பூரணத்துல கிடையாது, அபூரணத்துல இருக்கிறோம். இந்த அபூரணத்துல என்ன நினைக்கிறோம் பாத்தீங்கன்னா, ஓ இவர் நல்ல கேரக்டர் உள்ளவர், இவர் என்ன பண்ணிடுவாரு, கண்டிப்பாவே சபை வாய்ப்பு தான் அப்படின்னு நினைப்போம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு? வாசிங்க. அதனாலே அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகி விட முடியாது. கண்டிப்பாவே என்ன பண்ணிட முடியாது, நம்ம நினைக்கிற மாதிரி கண்டிப்பா அவர் ஆகிடவே மாட்டாரு. நெக்ஸ்ட், சிலரை இருளின் பிள்ளைகள் என்று தீர்க்கிறோம், ஆனால் அவர்கள் இருதயத்தில் வேறுபட்ட சுத்தம் உள்ளவர்கள் கூட இருக்க முடியும். நம்ம என்ன பண்ணுவோம்னா வெளியில பார்த்துட்டு முடிவு பண்ணிடுறது. ஆனா இருதயத்தில் என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, அவர் சுத்தம் உள்ளவராக, தேவனுக்கு பிரியமானவராக என்ன பண்ணுவாரு, நடந்துட்டே இருப்பாருங்கிறத சார் சொல்றாரு. அது முடிஞ்சிருச்சா? நம்முடையவர்கள் யார் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதோட போதும். அப்ப தேவனுடையவர்கள் யார் என்பதை யார் அறிந்திருக்கிறார் பாத்தீங்கன்னா, தேவன் தான் அறிந்திருக்கிறார். அப்போ இங்க ஒருவர் இருக்கிறார், இந்த ஒரு சேர்ல நம்ம ஒருவர் உட்கார்ந்து இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, யார் கூட்டிட்டு வந்தாரு பாத்தீங்கன்னா, தேவன் தான் நம்மளை கூட்டு வந்திருக்கிறார். அப்ப இங்க யார் உட்காரணும், யார் வெளியே போய் இருக்கணும்ங்கறத யார் தான் முடிவு பண்ணுவா? தேவன் தான் முடிவு பண்ணுவார். நம்மளை யார் கூட்டு வந்தா? வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஆமா, உண்மையிலேயே தேவன் ஒருவரை கண்ணோக்கி பார்த்தால்தான் அவர் என்ன பண்ணுவார்னா இங்க வருவார். இங்க வர்றதுன்னா இங்க வர்றது கிடையாது, கர்த்தர் இயேசு கிட்ட போறது. அதுதான் நம்ம சகோதரர் சொல்லும்போது ரீப்ரண்ட் நம்பர் 51:33 வாசிங்க. பிதா கிறிஸ்துவிடம் ஈர்க்கப்படுகிறவர்களை ஒரு மூத்த சகோதரனாக அவர் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்கிறார். மேலும் மரணம் வரை கூட சுய தியாகத்தின் குறுகிய வழியில் அவரது அடிசுவடுகளில் நடக்க உதவுகிறார். கிறிஸ்துவிடம் ஈர்க்கப்படாமல் யாரும் பரிசுத்த ஆவியை பெறமாட்டார்கள். ஆனால் சிலர் பரிசுத்த ஆவியை பெறாமல் ஈர்க்கப்படலாம். ஆமா, பாத்தீங்கன்னா சிலர் பரிசுத்தாவை பெறாமல் ஈர்க்கப்படலாம் என்பதுதான் பேஸ் கிளாஸ் கேட்கறது. உள்ள வர்ற மாதிரி விஷயங்கள் சொல்றோம்ல, அதாவது புரிந்து கொள்றதுக்கு தேவன் கொடுக்கிற அந்த பரிசுத்தாவி ஈர்க்கப்படலாம், படாமலும் போகலாம் அப்படிங்கிற குறித்து தான் பாக்குறோம். இது நம்ம பார்த்துட்ட 7வது விஷயம். இது என்ன பாக்குறோம் பாத்தீங்கன்னா, நம்ம தேவனுடைய அந்த ஒரு அரவணை பார்த்துட்ட விஷயங்கள், அந்த அடையாளங்க, அந்த அவருடைய அந்த மனநிலையை புரிந்து கொள்ள விஷயங்கள், ஒரு சகோதரருடைய மனநிலையை புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு பக்குவத்தின் தன்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள விஷயங்களை இந்த 7வது பாயிண்ட்ல பாக்குறோம். 8வதா பாக்குற விஷயங்கள் அப்போஸ்தலர் பவுல் ஆலோசனை சங்கத்துல ஒரு சில விஷயங்கள் பண்றார். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். பாருங்க, இவர் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவர், நல்லா படித்தவர். என்ன பண்றாருன்னா, அவங்களும் என்ன பண்றாங்க, நியாயப்பிரமாணம் நல்லா கற்று தேர்ந்தவங்க, அங்க இருக்கிறவங்களும் அவங்களுக்கு மத்தியில இவரு சத்தியத்தில் அதிகமா வளர்ந்துட்டாருங்கிறதுக்காக என்ன பண்ணல, அவரு நான் சொல்ற ஃபர்ஸ்ட் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அவரு அதட்டல. அது என்ன சொல்றாருன்னா, சகோதரர் விளக்கம் சொல்லும்போது அதான் சொல்றாரு. ரீப்பர் நம்பர் 59:52 வாசிங்க சார். அப்போஸ்தலன் சொல்வதை கேட்ட சிலர், கடவுளின் தலைமை குருவை நீங்கள் அவமதிக்கிறீர்களா? அதாவது அவர் அவமதிக்க ஒண்ணு இல்ல, சகோதரரை சொல்லி அன்பாதான் பேசுறாரு. அது கூட என்ன ஆகுது, அவங்க அவமதிக்கிறதா நினைச்சுக்கிறாங்க என்று கேட்டார்கள். புனித பவுல் மீண்டும் கூறுகிறார், சகோதரரே, அவர் தலைமை குரு என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் உங்கள் மக்களின் ஆட்சியாளரை பற்றி நீங்கள் அவதூறு பேசக்கூடாது என்று எழுதப்பட்டுள்ளது. பாருங்க, இவ்வளவு படிச்சு கற்று தேர்ந்தவரா இருந்தா கூட அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய நல்லடக்கத்தையும் தன்னுடைய பணிவையும் என்ன பண்ணாருன்னா காமிச்சார். என்ன பாத்தீங்கன்னா, அந்த 70 நீதிபதி மக்களுக்கு அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை பிரசங்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்ததா கூட அப்போஸ்தலர் பவுல் அதை எடுத்துக்கிட்டாரு. அதனால என்ன பண்ணாரா, எந்த விதமான கடுத்த வார்த்தைகளையோ எந்த மாதிரி கோபமான வார்த்தைகளையோ எதையுமே அவர் எடுத்து வீசல அவங்க மத்தியில. இது நமக்கு எது பாத்தீங்கன்னா, ஆலோசனை சங்கம்னா என்னது, எது யோசிப்பா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நமக்கு வேதமார் மத்தியில ஆலோசனை சங்கம்ங்கிறது என்னது? ஆலோசனை சங்கம் இது சபை கூடுகிறது சொல்லி விட்டுருங்க. நீங்க ஆலோசனை சங்கம் சபையை குறிச்சு பேசுற விஷயங்கள் ஆகட்டும், எல்டர்ஸ் மீட்டிங் இருக்கு, பிசினஸ் மீட்டிங் இருக்கு, சில சகோதரர்கள் வாங்க பிரதர் 4 பேர் சேர்ந்து சபை காரியங்கள் பேசணும், அந்த மாதிரி இடங்களாகட்டும், இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம் தான். இந்த ஆலோசனை கூட்டத்துல ஒரு அதிகமா படிச்சுட்டாருங்கிறதுக்காக மத்தவங்களை என்ன பண்ணக்கூடாது,
டாமினேட் பண்ணவோ மட்டம் தட்டி வைக்கிறதோ என்ன பண்ணக்கூடாது, அது இருக்கக்கூடாது. இதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா அதை கரெக்டா பண்ணிருக்கிறார். அவர் எவ்வளவு படிச்சிருப்பாரு, எவ்வளவு கற்று தேர்ந்திருப்பாரு, தேவனுடைய ஊழியத்தை எவ்வளவு பம்பரமா சுழந்து செஞ்சுட்டு இருப்பாரு. இருந்தாலும் அந்த இடத்துல என்ன பண்ணல, அவரு எந்த ஒரு வார்த்தையுமே அவர் பேசல. அன்புக்குரிய சகோதரர்களே, இது நாம் அப்போஸ்தலனாகிய பவுலிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். இது நம்ம பார்த்துட்டு 8வது விஷயம். இனிதான் நம்ம விஷயத்துக்கு வர போறோம். இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட். இவ்வளவு நாளும் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கவனிக்காம அப்படி இப்படி இருந்தாலும் கூட இதையாவது கொஞ்சம் என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் உற்று பார்க்க வேண்டும். நம்ம யாரை ஒத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பிக்சர் அழகா இருக்கும். அந்த பிக்சர் அந்த குழந்தை கீழே இருக்கின்ற வாசிங்க சிஸ்டர். தைரியம் என்பது பயத்தை நேருக்கு நேராக உற்று பார்ப்பது. இந்த குழந்தை என்ன தைரியம் இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், ஒருவேளை ஃபர்ஸ்ட் முறையா அந்த குழந்தை ஊசி போடுது, அதனால என்ன பண்ணல, நம்ம வலிக்குமா வலிக்காதான்னு தெரியலங்கிறதுக்காக பாக்குது. அப்ப இது யாருக்கு வரணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு வரணும்னு சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அன்புக்குரிய சகோதரர்களே. அதாவது தைரியம் என்பது பயத்தை நேருக்கு நேரா நின்று பாக்குற விஷயம். உண்மையான ட்ரூத்தின் படியா தைரியமா நின்று பாக்குற விஷயம் தான் இது சொல்லுது. இதை நம்ம எதை வச்சுதான் நம்ம மூவ் பண்ணணும், எல்லாத்தையும் வச்சு மூவ் பண்ணிடக்கூடாது. ஒரு விஷயம் இருக்கு, அதை வச்சுதான் நம்ம மூவ் பண்ணணும் சொல்லி யாக்கோபு சொல்றார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். பூரண பிரமாணம் இது யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்த பிரமாணம்? இது ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஆதியில கொடுத்திருந்தது. யாருக்கு கொடுத்திருந்தாரா? ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கொடுத்திருந்தாரு. இந்த பிரமாணம் யாருக்குன்னா உங்களுக்குரியது. நீங்க சாப்பிடுனா சாப்பிடலன்னு அந்த விட்டுருங்க. வேற மரம் நட்டு நீங்க அதுல இருந்து படிச்சு கூட சாப்பிடுங்க. ஆனா என்ன பண்ணக்கூடாது, இதுல இருந்து சாப்பிடாங்க. சாப்பிடாலும் இருந்தாலும் சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை, அது உங்களோட விருப்பம் தான் சொல்லிட்டாரு. ஆனா சாப்பிடக்கூடாது, சாப்பிடுறது சாப்பிடாம இருக்கிறதும் உங்க விருப்பம் கிடையாது. நீங்க தேவன் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, உள்ள இரும்பு வேலையை வச்சு அரைச்சி வச்சிருக்க வேண்டியதானே இல்லையா? அப்ப இந்த சுயாதீனம் கொடுத்திருக்கிறாங்கிறது ப்ரூஃப் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரிய மாதிரி தான் நிக்குது அந்த மரம். அப்ப அதை குறிச்சு தான் சொல்றான். இந்த ஒரு சுயாதீனம் அப்படிங்கறது என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, தன் ஆட்சி தான் முடிவை தானே எடுக்கக்கூடியதான ஒரு திறன் இருக்கிறவர் தான் அந்த சுயாதீனம் அப்படிங்கிற வார்த்தை வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒருவருடைய வாழ்க்கையை தானே முடிவு செய்யறது. தன் வேலை பற்றி ஆகட்டும், தன் குடும்ப சூழல்கள் ஆகட்டும், எல்லாமே யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை நடத்துறவர் இருக்கக்கூடிய அந்த சுயாதீனத்தையும் அதுவும் ஒரு சுயாதீனத்தை அடையாளப்படுத்தும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த நாட்டுக்கு நாடு இருக்கிறதான சுயாதீனம். இப்ப நம்ம கூட என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் அடிமையா தான் இருந்தோம் இல்லையா? என்னைக்கு நமக்கு சுயாதீனம் கிடைச்சது? இப்ப சுயாதீனமா இருக்கான்னு தெரியல, சந்தேகமா தான் இருக்குது. இருந்தாலும் ஆங்கிலேயர் இருந்து அடிமை என்ன பண்ணிட்டோம், வாங்கிட்டோம். இப்ப நம்ம இங்கே கொஞ்சம் ஒரு சுதந்திரமா சுத்திட்டு இருக்கோம் இல்லையா, அது ஒரு சுயாதீனம் தானே. அப்ப நாட்டுக்கு நாடு சுதந்திரம் பார்க்கும் சுயாதீனம் பார்க்கும்போது அது ஒரு சுயாதீனம். இந்தியாவுக்கு கொடுத்த சுயாதீனம் பாக்குறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் சுயாதீனமா இருக்கிறேங்கிறது இன்னும் அதிகமா ரொம்ப ஆழமா சொல்லலாம். பாத்தீங்கன்னா, என்னுடைய தேவைக்காக என்னுடைய வசதி வாய்ப்புக்காக மற்ற எவரையும் சார்ந்து இருக்க மாட்டேன். புரியுதா? என்னுடைய தேவைக்காகவும் என்னுடைய வசதி வாய்ப்புக்காகவும் மற்றொருவரை சார்ந்தில்லாத நிலைமை சுயாதீனம். நான் தான் என்னுடைய வாழ்க்கை எல்லா விதமான முடிவுகளையும் யார் தான் எடுப்பா? நான் தான் எடுப்பேன். அப்ப என்னுடைய சுயாதீனத்தை இன்னொருக்கு நான் கொடுக்கக்கூடாது, அதை விற்கவும் கூடாது. இன்னொரு எடுத்துக்கொள்வது நான் என்ன பண்ணக்கூடாது, இடமும் கொடுக்கக்கூடாது. அதை 1 கொரிந்தியர் பவுல் சொல்லும்போது அழகா சொல்றாரு, வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஃபர்ஸ்ட் உள்ளது கேஜேவி இருக்கு, நெக்ஸ்ட் திருவில்லியத்தில் இருக்கு. வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லலாம். இது எதை குறித்து சொல்லும் பாத்தீங்கன்னா, போஜன பந்தி ஒருவர் வைக்கிறாரு, கல்லாதவன் ஒருவர் உங்களுக்கு வைக்கிறாரு. நீ என்ன பண்ணுனா, எதுவுமே கேட்காதங்க, நீ சாப்பிடுங்க, அது எதுக்கு முன்னாலும் இருந்து போட்டு. புரியுதுங்களா? அப்போஸ்தலன் பவுல் பேசின விதங்கள் புரியுதா? ஒருவர் நம்மள சாப்பிட கூப்பிடுறாரு, என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீ எதுக்கு வச்சது நம்ம கேட்க கூடாது. சாப்பிட சொன்னாருன்னா சாப்பிட்டு பேசாம வந்துடும். நெக்ஸ்ட் இன்னொருத்தர் அதை சாப்பிட சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்லி சொல்றாருன்னா, இது விக்கிரங்களுக்கு படைத்தது அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப என்ன பண்ணாங்க, சாப்பிடாங்க சொல்றாரு. நம்மளா கேட்டு அவர் சொல்லி நம்ம சாப்பிடக்கூடாது, அது அவர் இரவு ஏற்படுத்தும் அப்படிங்கிற குற்றம் பாக்குறாரு. அதுவும் கூட அந்த சுயாதீன தந்திரத்துல உள்ள இருக்குது. அதனாலதான் அந்த அப்போஸ்தலன் அந்த வார்த்தை கூட சொல்றாரு. நெக்ஸ்ட் வாசிங்க சிஸ்டர். மற்றொருவனுடைய மனசாட்சியை சொல்லல, என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டும். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. திருவில்லியத்துல வாசிங்க, அது கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. உங்கள் மனசாண்டை முன்னிட்டல் அல்ல, மற்றவருடைய மனசாண்டை முன்னிட்டே இதை சொல்லுகிறேன். ஏன் எனது தன்னுரிமை மற்றவருடைய மனசான்றியின் தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டும். என்னுடைய சுயாதீனம் இன்னொருக்கு அவர் ஏன் எப்படி நம்ம சுயாதீனத்தை தள்ள போட முடியும்? தேவனே தலை போடல,
மனிதர்களுக்கு யாராவது தலைப்பட முடியுமா? தலைப்பட்டா தேவன் சும்மா இருப்பாரா? கண்டிப்பாவே தேவன் சும்மா இருக்க மாட்டார். சகோதரருடைய விளக்கத்தை வாசிக்கலாம். ரீப்ரண்ட் நம்பர் 44, 78 மற்றும் 36, 66. சொந்த மனசாட்சி என்னை கண்டிக்கவில்லை என்றால், அது மற்றொருவரின் நலன்களையோ அல்லது மனசாட்சியோ பாதிக்கவில்லை என்றால், இந்த விஷயத்தில் நான் ஏன் என்னை அடிமைப்படுத்த வேண்டும்? கிறிஸ்துவர் தனது புதிய இயல்பின் இந்த அடிப்படை சட்டத்துடன், அன்பின் சட்டத்துடன் முரண்படாத எதையும் செய்ய சுதந்திரம் உண்டு. அதாவது சத்தியத்துக்கு உட்பட்டு இருக்கிற எதையும் செய்யறதுதான். இதை வந்து தவறா புரிந்து கொள்ள. அதாவது உங்களை அதாவது துர்க்குணம்னு இருக்குதுங்களா, அந்த குணத்தை வந்து சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு முரல கொண்டு வரக்கூடாது. சுயாதீனத்தை சத்தியத்துக்கு ஏற்றவாறு தான் நம்ம மூவ் பண்ண ஒழிய அது வந்து துர்க்குணத்துக்கு ஏற்ற நம்ம மூடலாக கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் வார்த்தை சொல்வார். லாஸ்ட் 2 லைன் வாசிங்க சார். மற்றொரு மனிதன் மற்றொருவரின் நலன்களையோ அல்லது மனசாட்சியோ பாதிக்க கூடியதை செய்வதை நாம் தவிர்க்க வேண்டும். தேவையில்லாம மற்ற விஷயங்களை சொல்லிக்கலாம். அவருக்கு சுயாதீனம் ஒண்ணு இருக்குன்னா அந்த சுயாதீனத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து தலையிடுறதால எந்த ஒரு பலனுமே இருக்காது. தேவன் அதை விரும்ப போறதும் இல்லை அன்புக்குரிய சொல்லி. ஒருவேளை இந்த சுயாதீனத்தை யாராவது தடை செய்யற மாதிரியான சூழலுக்குள்ள அவர் வந்துட்டாருனாலே அவர் யாரு அப்படின்னு சொல்லி கலாத்தியருக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது சொல்லும்போது வாசிங்க சார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து. ஆமா, அதாவது இந்த சுயாதீனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் உண்டான சுயாதீனம். இதை யார் உளவு பார்க்கிறான்னு பாத்தீங்கன்னா வாசிங்க. நம்மை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாகும் பொருட்டு பாருங்க, நியாய பிரமாணத்துக்கு எல்லாமே என்ன ஆச்சு, முடிவு வந்துருச்சு. அந்த நியாய பிரமாணத்து முடிவு வந்ததை மறுபடியும் தூசி தட்டி என்ன பண்ணக்கூடாது, எடுத்து நம்ம கையில கொடுத்துடக்கூடாது. அந்த சுயாதீனத்தை கையில வாங்கிக்கிட்டு அடுத்து நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. இது யார் அப்படி வாங்குவாங்க பாத்தீங்கன்னா கள்ள சகோதரர் தான் அப்படி ஆவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முதல்ல கள்ள சகோதரர் யாரு, நல்ல சகோதரர் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள் விஷயமா 2 விஷயம் சொல்லிட்டா, நீங்க கை கொடுத்தீங்கன்னா அவரும் கையை இருத்தி பிடிப்பார். இது சிம்பிள் விஷயம் நடந்துட்டு இருக்குது. நான் நமக்கு அனுபவிக்கிறதால சொல்றேன் அவங்கள்ட்ட. யாருமே அப்படி இருக்காங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. கை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஒரு சகோதரன் பேசுறதா இருந்தாலும் சரி, கண்ணுக்கு கண்ணு ஸ்ட்ரைட்டா பேசுங்க. தேவன் வந்து உண்மையிலேயே பயத்துக்கு தேவன் அல்ல. ட்ரூத் வந்து உண்மையான ட்ரூத். மனசுக்குள்ள 1000 கலக்கங்கள் 1000 பூகங்கள் நடந்தால் அது உருவாகல போகட்டாது. நம்ம ஏன் சகோதரருக்கு முன்னாடி தேவனுடைய நம்ம 2 பேர் சந்திக்கணும்னாலே நடுவுல தேவன் நிக்கிறார். தேவனுக்கு முன்னாடி ஏன் நமக்கு அந்த கேரக்டர் நம்ம காமிக்கிறோம்? தேவையில்லை அன்புக்குரிய சகோதரர். நமக்கு பேரு கிடைக்கணும், நல்ல எண்ணம் கிடைக்கணும், நல்ல வாழ்க்கை சபையில நல்ல பேரு கிடைக்கணும் நம்ம இங்க வந்தோமா? இல்லவே இல்லை. தேவன் என்ன காரியங்களுக்காக கொண்டு வந்தாரோ அதை தேவன் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக காணப்படுகிறார். அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அதாவது அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் அநேக விதங்களை கஷ்டப்பட்டேன். யாராலையும் கஷ்டப்பட்டேன்னு சொல்றாரு. கள்ளச்சதவர்கள் வந்து நிமித்தமாகவும் கஷ்டப்பட்டேன்னு சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல். அந்த ஒரு தாக்கம் தான் அந்த வசனத்தை அவர் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா இந்த சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நிறைந்த கள்ள சகோதரர் நிமித்தமாக அப்படி ஆயிற்று அன்புக்குரிய சகோதரர்களே. இந்த கள்ள சகோதரர் என்ன முக்கியமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரூத்தையே மாத்தி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சகோதரர் சொல்றாரு. வாசிங்க சிஸ்டர். அவர்கள் ஒரே சரீரத்தை சேர்ந்தவர்கள். ஆமா, என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஒரே ஐக்கியம் தான், எல்லாம் ஒரே சகோதரம், ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் சத்தியத்திற்கு எதிராக ஏற்கனவே விடுதலை அடைந்திருந்த தவறுகளின் அடிமைத்தனத்தை தேவனுடைய பிள்ளைகள் மீது மீண்டும் கொண்டு வந்து அதான் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைப்படுத்துற விஷயம் அது. அதாவது சத்தியத்துக்கு எதிராக ஏற்கனவே விடுதலை அடைந்திருந்த தவறுகளின் அடிமைத்தனத்தை மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய பிள்ளைகள் மீது கொண்டு வந்து திணிப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு அந்த சகோதரர் வந்து நீட்டாக சொல்லிட்டார். அப்ப நம்முடைய சுயாதீனத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒருவருக்கு காசு கொடுத்து விற்க கூடாது, இன்னொருவர் நம்மகிட்ட இருந்து வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிற விஷயத்தை அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். சுயாதீனத்தை ஒருவர் விட்டுக் கொடுக்கிறதா இருந்தா அவருக்கு இந்த ஐக்கியத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. தேவன் சுயாதீனத்தை ஒவ்வொருக்கும் ரொம்ப வெகுமதியா கொடுத்து கிஃப்ட் மாதிரி கொடுத்திருக்கிறார். அதை ஏன் நம்ம கலங்க ஏற்படுத்தணும் இல்லையா? அதான் நான் சொல்லிட்டேன், தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, எந்த வகையிலும் யூஸ் பண்ணிடக்கூடாது. தேவனுடைய சத்தியத்துக்கு ஏற்றாவர் போல் நம்முடைய சுயாதீனத்தை நம் சபைகளாகட்டும் எந்த இடங்களும் ஆகட்டும் நாம் அதை பயன்படுத்தினால் தேவனுடைய பார்வைக்கு அது பிரீதியாக அது காணப்படும். இறுதியாக நாம் பார்க்க போகிற விஷயம், நம்மை யார் உற்று பார்ப்பார்கள் அப்படின்னு பார்க்கும்போது சபை ஜனங்களை யார் உத்து பார்த்துட்டு இருக்கிறா? தேவதூதர் உற்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் கூட இன்னும் கொஞ்சம் பேர் உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த உலகமும் கூட உற்று பார்த்துட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் தேவதூதர் உற்று பார்க்கிறத வாசிக்கலாம்.
1 பேதுரு 1:12 வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:12 தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவருக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தெய்வ தூதரும் ஆசையா இருக்கிறார்கள். இவைகளை தெரிந்து கொண்ட அவர்களுக்கு பரலோகத்தில் அனுப்பப்பட்ட பரிசுத்தால், அதாவது அந்த வார்த்தைகள் எல்லாமே இது யாருக்கு தான் வரும் பாத்தீங்கன்னா நமக்கு தான் வருது. அப்ப இதெல்லாம் இவங்க யார் ஒத்து பார்க்க ஆசைப்பட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா தேவதூர்கள் ஒத்துப்பாட்டு இருக்காங்க. ஏன் ஆசைப்பட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நோவா ஜலப்பிரளயத்திலேயே நிறைய வித கஷ்டங்கள் எல்லாம் அவங்க பார்த்துட்டாங்க. அப்ப இங்க இருந்து ஒரு குரூப்பை தேவன் எடுக்கிறாருன்னா அதை பார்க்கறதுல அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கத்தானே செய்யும். சரி, இவ்வளவு ஒரு அக்கிரமம் நிறைஞ்ச அந்த உலகத்துல இருந்து ஒரு பரிசுத்த பிள்ளைகளை தேவனே உருவாக்கி எடுக்கிறாரு, அவர் இருதய சுத்தமாக்கி கிளீன் பண்ணி எடுக்கிறாருன்னு சொன்னா சாதாரண விஷயமா? அப்ப அவங்க எப்படி ரெடியாகி வெளியே வர்றாங்கிறத அவங்க பாக்குறது எவ்வளவு ஆசையா இருக்கும். வாசிங்க சிஸ்டர். வெள்ளத்திற்கு முந்தைய நாட்களில் மனிதனின் மீட்பிற்கான தெய்வ தூதர்களின் முயற்சிகள் தோல்வி அடைந்ததை கண்ட அவர்கள் மனித ரட்சிப்புக்கான திட்டத்தின் தீவிரமானவர்கள். ஆமா, இது எப்போ இந்த திட்டம் அப்படி நிறைவேறும் அப்படிங்கறத பார்த்து தீவிரமா பார்க்கக்கூடிய தீவிரமானவர்கள் இருக்கு, தீவிர மாணவர்கள். அப்படி 2 வகையா எடுத்துக்கலாம். இத தீவிரமானவர்கள், தீவிர மாணவர்கள். நம்ம யாரு? வேத மாணவர்கள். அதே மாதிரி அவங்களும் தீவிர மாணவர்களாம். வாசிங்க. தேவ தூதர் கூட்டங்கள் குறுகிய பாதையில் மந்தையை மேய்ப்பது தொடர்பாக பாடங்களை கற்றுக். ஆமா, அதாவது விசாலமான பாதையை போறாங்க, நிறைய போறாங்க. அப்ப இந்த குறுகிய பாதையில யாரு போறாங்க? ரொம்ப குத்து பாக்குறாங்களா நம்மள? வாசிங்க. நாம் குறுகிய பாதையில் மேல் நோக்கி செல்லும் பொழுது தேவ தூதர்கள் திட்டத்தின் மகத்துவத்தை கண்டு வியப்படைகிறார்கள். இது வீழ்ந்த இனத்தை மரணத்தில் இருந்து மீட்பது மட்டுமல்லாமல் கிறிஸ்து இயேசுவின் மூலம் அவர் நம்மீது காட்டிய தயவில் அவரது கிருபையின் மிகுந்த ஐஸ்வர்யத்தையும் காட்ட முடியும். எண்ணற்ற தேவ தூதர்களின் கூட்டம் இன்னும் நாம் முன்னேற்றத்தை கண்காணித்து விரைவில் ஆட்சியாளராக இருக்கும் ஊழிய ஆவிகளாக மாறுகிறார்கள். இது வந்து தேவ தூதர்கள் நம்ம உற்று பார்க்கிற விஷயத்தை சகோதரர் சொல்ற இன்னும் கொஞ்சம் பேரை உற்று பார்த்துட்டு இருக்காங்க சொல்லுங்களா? ஒட்டுமொத்த உலகமே என்ன பண்ணுது? நம்மளை கூர்ந்து பார்த்துட்டு இருக்குது. இப்ப ஒரு நாயே நம்மளை பார்த்து குறைக்குது. என்ன பண்ணலாம்? கல்லு கரைச்சி கொண்டு இல்லாம அதை கூடவே கூடாது. தேவனால் படைக்கப்பட்ட விலங்குகளை மற்றவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க, பண்ணாமலும் போறாங்க. நாம என்ன பண்ண கூடாதுன்னா, சீக்கிரம் ரெடி ஆயிடுறேன், என்ன பத்தி குலைக்காதுன்னு சொல்லிடு. சீக்கிரம் ரெடி ஆயிடுறேன், நீ ரெடி ஆகுதுனால உனக்கு கல்ல பிறகு எறிகிறாங்க, அதனால என்ன நான் சீக்கிரம் ரெடி ஆயிடுறேன், உனக்கு எரி கிடைக்காது, நீ தப்பிடலாம்னு சொல்லணும். பாத்தீங்கன்னா இந்த ஒரு புது சிருஷ்டி அப்படிங்கிற குறிச்சு பாத்தீங்கன்னா மனுக்குலத்தினுடைய துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறதான அதாவது இந்த காரணத்துக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். இந்த ஒட்டுமொத்த உலகம் துன்பம், வியாகுலம், மன வேதனைகளை கஷ்டங்களை அனுபவிக்கிறது யார் தான் காரணம் பாத்தீங்கன்னா நம்ம தான் காரணம். இன்னொரு வசனம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுல அப்படிதான் இருக்கு, சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவப்படுகிறது அப்படிங்கிற குறிச்சு பாக்குறோம். இது எப்போ முடிவடையும் பாத்தீங்கன்னா, நம்முடைய நிறைவு கர்த்தர் இயேசுடைய இந்த ரட்சிப்பின் திட்டம் முழுவதும் முடிவடையும் போது, அந்த சபை வாய்ப்பானது முழுமை அடையும் போது, 1,44,000 பேருடைய கடைசி எண்ணிக்கை நிறைவாகும் போது தான் என்ன பாத்தீங்கன்னா இந்த ஒத்துமொத்தத்துக்கு உண்டான ரட்சிப்புகள் நிறைவடையும் அப்படிங்கறத குறிச்சு பாக்குறோம். இன்னும் ஒரு சில விளக்கங்களை வாசிங்க சிஸ்டர். உலகை ஆளும் மகா மன்னரான பாவம் முழு மனித குடும்பத்தையும் அடிமைப்படுத்தி உள்ளது. ஒரே ஒரு வழி தவிர வேறு யாரும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து தப்ப முடியாது. மரணம் என்பது இந்த பெரிய மன்னரின் கூலியின் உச்சகட்டமாகும். எனவே பாவத்தின் கூலி மரணம் என்று நாம் வாசிக்கிறோம். முழு படைப்பும் ஒன்றாக தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அவர்கள் அனைவரும் இந்த அடிமைத்தனத்தில் வேதனைப்படுகிறார்கள். இது பார்வோனின் கீழ் எகிப்தில் இஸ்ரேலின் ஒடுக்குமுறையில் சித்தரிக்கப்பட்டது. முழு உலகமும் கடவுளிடமிருந்து அநியாயப்பட்டு அவருடைய தயவில் இருந்தும் நித்திய ஜீவனிலிருந்தும் வெளியேற்றப்பட்டுள்ளது. ஆமா, எனவே நம்முடைய அழைப்பை நம்ம தெரிந்து கொள்வதையும் நாம் என்ன பண்ணோம்? நல்லா உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அழைக்கப்பட்டு பேசிக் கிளாஸ் கேட்டு அழைக்கப்பட்டு என்ன பண்ணோம்? தெரிந்து கொள்ளப்பட்டு இங்க வந்தோம். உறுதிப்படுத்திக் கொள்றதா அந்த உண்மையை காத்துக்கொள்ற விஷயம். இது ரெண்டையும் உறுதிப்படுத்திட்டால என்ன ஆயிரும்? உண்மை உள்ள பெயர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே நாம முக்கியமா இன்னைக்கு யாரை பார்க்கணும் பாத்தீங்கன்னா, எங்க சகோதர சகோதரர்கள் யாரையும் பார்க்க தேவையே கிடையாது. நாம தேவனுக்கு உண்மையா இருந்தா போதும். அந்த சகோதரர் அப்படி இருக்கிறாரு, இந்த சகோதரி அப்படி அதை பார்க்க வேண்டிய தேவையில்லை நமக்கு. ஒருவேளை சில அறிவுரைகளை சொல்லலாம், நம்மளால முடிந்த அளவுல தேவனுடைய அனுமதியின் பேர்ல சில உதவி செய்யறதோ,
தேவனுடைய அனுமதியின் பேர்ல சில அறிவுரை சொல்றத அதை சொல்லலாம். அது வந்து அவருடைய தாளந்து பொறுத்து இருக்கு, அவருடைய திறமைகளை பொறுத்து இருக்கு. மற்ற மாதிரி அவங்க கிரியைகளை பார்க்கறதுக்கோ அவங்களுடைய பலவீனங்களை பார்த்து சுட்டி காட்டுறதுக்கு உண்டான விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து நம்ம செஞ்சோம்னு சொன்னா மாறி மாறி என்ன ஆகுது, கண்டிப்பாவே அது குழந்தைகள்ட்ட ஆகட்டும், பசங்களாகட்டும், யாருக்குனாலுமே அப்படிதான் ஆகுது. இதுக்கெல்லாம் பொறுப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல தாய் தாப்பு வந்து அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் இருக்கு. என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னொரு வந்து அறிவுரை சொன்னா நான் ஏத்துக்குவேன் மனசு வருமா? நான் என்ன சொல்லுவேன், என் பிள்ளை அப்படி பண்ணவே மாட்டாங்க, அப்படி செய்யவே மாட்டாங்கன்னு சொல்லிடும். அந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது தான் என்ன ஆகுது, ஐயோ அது சொன்ன சரிதான் அப்படிங்கிற குறித்து நாம யோசிக்கிறோம். எனவே அந்த மாதிரியான விஷயங்களை நாம செய்ய வேண்டாம். நம்ம முக்கியமா நம்ம யாரை பார்த்து அந்த ஒரு பாதையில எப்படி ஓடணும் அப்படின்னு குறிச்சு எபிரேயர் ஆசிரியர் சொல்லும்போது வாசிங்க சிஸ்டர் 12:1. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். ஆமா, இயேசுவை நோக்கி பொறுமையோட ஓடக்கூடாது. ரொம்ப ஸ்பீடா ஓடிச்சுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா காற்று அடிச்சு சிலம் அடிக்க மாதிரிதான். ஸ்பீடா அடிச்சா எந்த பிரயோஜனம் இருக்காது. என்ன பண்ணா டக்குன்னு அங்க போய் விழுந்துவார். கொஞ்சம் மெதுவா ஓடனா என்ன பண்ணுவாருன்னா 500 மீட்டர் 1000 மீட்டர் இருக்கு பாத்தீங்களா, அழகா ஓடி லெக்க அடைஞ்சிடலாம். அதனாலதான் என்ன சொல்றாருன்னா நீங்க பொறுமையாக ஓடணும். யாரை பார்த்து ஓடணும் பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசுவை நோக்கி தான் ஓடணும். இயேசு நம்ம பார்த்திருக்குமா? பரலோகத்தினுடைய விஷயங்கள் நம்ம கண்ணில் பார்த்திருக்குமா? எதுவுமே பார்க்கல. இப்ப உலக ஜனங்கள் ஆகட்டும், பேசப்படுற மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா கண்ணில் பார்த்தா தான் நம்புறாங்க. ஆமா, நம்மளை எப்படி சொல்றாருன்னா கர்த்தர் இயேசு இந்த நாய்க்குட்டிகள், இந்த ஜனங்கள், அதாவது இஸ்ரேலுக்குள் இல்லாத இந்த விசுவாசம் உள்ள இந்த கூட்டத்தார் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்ணில் காணாமல் விசுவாசிக்கிற கூட்டம் யாரு, நம்ம. அப்ப இவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான சபை மாறக்கூடியவர்களாக தான் இவர்கள் காணப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் நம்ம காணப்படக்கூடியவர்களை இல்ல, காணப்படாதவைகளை தான் நாம் நோக்கி இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. வாசிங்க 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவையில் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதை சீக்கிரம் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. நம்ம பாத்தீங்கன்னா லேசான உபத்திரவம் தான், ஆனா நமக்கு கிடைக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கன மகிமை அதிகமாக கிடைக்கும். அது எதனால பாத்தீங்கன்னா காண்றவைகளை கண்டு விசுவாசிக்கிறதுனால இல்ல, காணப்படாதவைகளை கண்டு விசுவாசிக்கிறதுனாலதான் அந்த ஒரு கனமும் மகிமையும் நமக்கு கிடைக்கிறது பார்த்தோம். 10 காரியங்களை பார்த்தோம். 10 விஷயங்களையும் எல்லாம் பாத்தீங்கன்னா யார் யார் எதை உற்று பார்த்தார்கள், அவள் கிடைத்ததான அந்த காரியங்கள், நமக்கு அதில் கிடைத்ததான பாடங்கள், சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கொண்டோம். முக்கியமாக நாம் கற்றுக்கொண்டிருந்து ரொம்ப முக்கியமான ஒரு மகிய பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா நம்முடைய சுயாதீனத்தை நாம் உற்று பார்க்க வேண்டும். என் கையில் இருக்கிறதா, நான் இன்னொருக்கு விலை கொடுத்திருக்கிறேனா அப்படிங்கறத குறித்து நாம் ஒவ்வொருவரும் அலசி பார்க்க வேண்டியவர்களாக காண்கிறோம். முதல்ல மோசே முச்சடி பார்த்தது இந்த ஸ்திரீ குழந்தைகள் விஷயங்கள். பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீ குழந்தைகள் விஷயங்களை வந்து சாலமன் வந்து அருமையான ஒரு தீர்ப்பு சொன்னார். 2 பேரும் இப்படி சண்டை போடுறீங்க, என்ன ஆகாது, முடிக்க வராது, நான் முடிவு பண்றேன்னு சொல்லி வெட்டுத்தி கொண்டு வர 2 என்ன பண்ணிடலாம், வெட்டி தூர போடலாம், யாருக்குமே வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அந்த உண்மையான ஸ்திரீ என்ன பண்றாருன்னா ஐயோ தயவுசெய்து என்ன பண்ணாங்க, கொள்ளாங்க அப்படின்னு. நமக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மற்றவர்களை குறை கூறவே கூடாது. அன்புக்குரிய சொல்லி எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இண்டிவிஜுவல் பர்சன் ஒவ்வொருவருக்கும் அவருடைய தனிப்பட்ட சீர்தூக்கல் வந்து ரொம்ப முக்கியம். அன்புக்குரிய சொல்லி இந்த கொத்தனார் வந்து ஒரு தூக்குந்தல் வச்சிருப்பாரு பாத்தீங்களா, ஒரு குண்டு மாதிரி, அதை யாருக்கு நேர வைக்கணும், நம்ம நேரம் தான் வைக்கணும். மத்தவங்க நேரம் வச்சு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாவே அது சரிஞ்சிருக்கும், இந்த சைடு கொஞ்சம் சரிஞ்சிருக்கும், அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நம்ம நேரம் வச்சுக்கலாம். அல்லது நம்ம அந்த தூக்குந்தலை யார் தான் பாத்தீங்கன்னா தூக்குந்தல் ஸ்ட்ரைட்டா தானே கர்த்தர் இயேசுவா வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நிப்பாட்டிட்டு கிளாஸுக்கு முன்னாடி நம்மளை பார்த்துக்கலாம். அது நமக்கு நன்மையான காரியமா இருக்கிறோம். நெக்ஸ்ட் பேதுரு வந்த ஸ்திரீயை குறிச்ச பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு விஷயம் 10 விஷயங்களையும் பார்த்தோம். தேவன் இந்த ஒரு நாளிலே இந்த ஒரு உற்று பார்த்து அல்லது உற்று பார்த்தல்ங்கிறதான தலைப்பினங்களாக திருப்பூர் சபையா காணப்படுகிற உங்கள் மத்தியில் இந்த ஒரு வார்த்தையை பகிர்ந்தளிப்பிற்கு தேவன் தந்ததுக்காக தேவனுக்கு எல்லா விதமான நன்றிகளையும் நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். சத்தியத்தின் நிமித்தமாக இவ்வளவு நேரம் பொறுமையோடு என்னுடைய தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஒத்துழைப்பு கொடுத்ததற்காகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். நன்றி பிரதர். தேவன் இந்த நாளிலும் சகோதரர் மூலமாக உற்று பார்த்து என்ற தலைப்பில் கீழாக தூது கொடுத்த தேவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் பிதாகிய தேவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு
சத்தியத்தை வழங்கின சகோதரருக்கு சபையின் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு இந்த நாள் ஆராதனைக்கு முடிவு பாடல் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் என்ற பாடலை அனைவரும் எழுந்து நின்று பாடலாம். பாடலின் முடிவிலே அன்பு சகோதரர் ஜான் பிரிட்டோ அவர்கள் ஜெபத்தில் முடித்து தருவார்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள் மட்டும் நீ நடத்திட்டு வந்த உங்களுடைய கிருபைக்காகவும் தயவுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட நாங்கள் கேட்ட நம்முடைய சத்தியத்துக்காக தேவரே, நாங்கள் கேட்ட அந்த சத்தியத்தின்படி நாங்கள் பிதாவாகிய தேவனையும் என் ஆண்டவராக இரட்சகராக இயேசு கிறிஸ்துவையும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு சத்திய வார்த்தைகளும் நாங்கள் உற்று பார்த்து என் இயேசு கிறிஸ்து அடிச்சுவடைகளை நாங்கள் பின்பற்றி வரத்தக்க என் தேவனை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சத்தியத்தில் நடக்க எங்களுக்கு உதவி செய்தவர்களும் பேச நம்முடைய மகனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பிரயாணத்தையும் நீர் ஆசீர்வதித்து வந்து நம்முடைய ஆட்சி வைக்கிறோம். அப்பா, இந்த நாளை கூட அடியாளா எங்களையும் ஒரு சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமனை கிருபையினாலே எங்களை வழி நடத்துகிறார்கள். மீட்பு ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. அனைவரும் அமரவும். சபையின் அறிவிப்புகள். நம்முடைய முக்கியமான